கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தினத்துல ஆராதனை கடந்து வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனை கடந்து வந்த எல்லாருக்கும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்நேகவந்தனத்தை அறிவிക്കുന്നു. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கரங்களை கொடுத்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. அடுத்திருக்கிறவரோடு கைகள் கொடுத்து പറയുക, சந்தோஷமா இருக்கேன் പറയും. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நன்றாக சொல்லுங்க, சந்தோஷமாக இருங்கள். அடுத்திருக்கிறவரோடு கை கொடுத்து പറയുക, சந்தோஷமா இருக்கேன். ஒரு சிரித்த முகத்தோடு சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கள். ஒரு சிரிச்ச முகத்தோடு പറയുക, சந்தோஷமா இருக்கேன். ஆமென். கர்த்தர் நமக்காக ஜீவிக்கிறார். தெய்வம் നമുക്ക് വേണ്ടി ജീവിക്കുന്നു. அவனுடைய கவலைகளோ நிருப்பங்களோ அல்ல உன்னை நியந்திரிப்பது. அவன் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அன்புதான் உன்னை நியந்திரித்துக் கொண்டிருக்கிறது. நமக்குள்ளிരിക്കുന്ന നമ്മുടെ വേദനകൾ ചിന്താഭാരങ്ങളല്ല നമ്മളെ നടത്തേണ്ടത്. നമുക്ക് ദൈവം നമുക്ക് കൊടുത്തിരിക്കുന്ന സ്നേഹം നമ്മളെ നടത്തുന്നതായിരിക്കും. അവൻ ജീവിക്കുന്ന ക്രിസ്തുവിനെ വീണ്ടുമായി കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിക്കலாமா? ആ ജീവിക്കുന്ന യേശു ക്രിസ്തുവിനെ കരങ്ങളെ ഉയർത്തി സ്തുതിക്കാം. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. അവൻ കർത്താവ് നമ്മളെ ആശീർവദിക്കട്டும். இன்றைய செய்திக்காக நாம் எல்லாரும் வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். இன்று நாம் வாசித்த கொரிந்தியர் புத்தகத்தில் கடைசியாக நாம் கடந்து வரலாம். முன்பாக 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கடந்து வரலாம். 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of 1 Thessalonians chapter 2 verses 11. 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 11ஆம் வாக்கியம் வேகத்தில் வாசிச்சாங்க. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. தன்னுடைய രാജ്യത്തിനും മഹത്വത്തിനും നിങ്ങളെ വിളിക്കുന്ന ദൈവത്തിന് യോഗ്യമായി നടക്കണമെന്ന് ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നു. ആമേൻ. இந்த ஆமென் அதிகாரம் நாம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ഈ 1 തെസ്സലോനിക്കർ 1ആം അധ്യായം 1ആം വാക്യം പ്രകാരം വായിക്കുന്നു, പൗലോസും സില്വാനോസും തിമോത്തിയോസും പിതാവായ ദൈവത്തിലും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിലുമുള്ള തെസ്സലോനിക്ക സഭയ്ക്ക് എഴുതുന്നത് നിങ്ങൾക്ക് കൃപയും സമാധാനവും ഉണ്ടാകട്ടെ. இந்த நிருப புத்தகம் தெசலோனிக்கேயருடைய சபைக்கு எழுதப்பட்ட நிருபமாய் இருக்கிறது. ഈ ലേഖന പുസ്തകം തെസ്സലോനിക്ക സഭയ്ക്ക് വേണ്ടി എഴുതപ്പെട്ട പുസ്തകമാണ്. വേദ പുസ്തകത്തിൽ എന്തെല്ലാം സഭയ്ക്ക് നിരുപങ്ങൾ എഴുതപ്പെട്ടിരിக்கிறோ அந்த சபையின் எல்லா நிருபங்களும் நமக்கும் ஒப்பந்தமாய் இருக்கிறது. ഈ ബൈബിളിലെ ഏതെല്ലാം ലേഖനങ്ങൾ ഏതൊക്കെ സഭയ്ക്ക് വേണ്ടി എഴുതിയാലും ആ എല്ലാ ലേഖനങ്ങളും നമുക്കും ചേർന്ന് എഴുതിയതാണ്. ആമേൻ. എത്ര പേർ അത് വിശ്വസിக்க முடிகிறது? എത്ര പേർക്ക് അത് വിശ്വസിക്കുവാൻ കഴിയും? அது தெசலோனிக்கேயருடைய சபைக்காக இருக்கிறதுனால நான் இதை கேட்பது கிடையாது என்று அல்ல, அது நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வசனமாக இருக்கிறது. இது தெசலோனிக்க சபைக்கு வேണ്ടി எழுதிய വചനമായതുകൊണ്ട് നമുക്ക് അത് വേണ്ടെന്നല്ല, ഇത് നമുക്കും കൂടെ ചേർത്ത് എഴുതപ്പെട്ട വചനമാണ്. ആമേൻ. இந்த வாசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆமென் இரண்டு காரியங்களுக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு பாத்திரமானாக நடக்க வேண்டும் என்று நம்மை குறித்து விருப்பப்படுகிறார். ഈ വാക്യം വായിക്കുമ്പോൾ നമുക്ക് രണ്ട് കാര്യങ്ങൾക്കാக ദൈവം നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്നു എന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. ആമേൻ. ஒன்று தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டு அவருடைய மகிமைக்காக உங்களை அழைத்திருக்கிறார். രണ്ട് കാര്യങ്ങൾ വെച്ച് ഒന്ന് ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിനായി നമ്മെ വിളിച്ചിരിക്കുന്നു, രണ്ടാമതായി ദൈവത്തിന്റെ മഹത്വത്തിനായി നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്നു. இந்த ரெண்டு காரியத்துக்காக அழைத்திருக்கிற தேவனுக்கு நீங்கள் பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்று வசனம் தெளிவாய் சொல்கிறது. ഈ രണ്ട് விஷயங்களுக்காய் നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്ന ദൈവത്തിന് യോഗ്യമാവണം നമ്മൾ നടക്കണം. அப்ப கர்த்தருக்கு நாம பாத்திரராய் நடக்கிறோமா என்கிற காரியத்தை இந்த சபைக்கு சொல்வதற்காக பவுல் தெளிவாக நிருபத்தை எழுதுகிறார். ദൈവത്തിന് യോഗ്യമാവണം നടക്കണമെന്ന് பவுலோஸ் ഈ தெசலோனிக்க சபைக்கு வேண்டி எழுதின ലേഖനമായിരുന്നു. ஆமென். ஆமென். முன்பதாக நாம் சிந்தித்திருந்தோம், நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும். നമ്മൾ വായിക്കുന്നതിനിടയിൽ നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്ന വിളിക്ക് യോഗ്യമാവണം നടക്കണം. என்ன அழைப்பு உங்கள் மேல் இருக்கிறதோ அதுக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്ന വിളിക്ക് യോഗ്യമാവണം നമ്മൾ നടക്കണം. ஆமென். தேவன் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு தேவன் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை நாம் தெளிவாய் ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ദൈവം നമുക്ക് വെച്ചിരിക്കുന്ന ഓട്ടത്തെ നമ്മൾ സ്ഥിരതയോടെ ഓടുന്നവരായിരിക്കണം. எதற்காக என்றால் நமக்காக ஆமென் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. அந்த பந்தய பொருளை பெறுவதற்காக நாம் ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு ஒரு ஓட்டக்களம் வெச்சிருக்கிறார். ஓட்டக்களத்தில் നമ്മൾ ஓடுമ്പോൾ നമ്മൾ ആ ஓட்டக்களத்தில் നമ്മൾ ஓடுന്നவராയിരിക്കണം. நேற்று சாயங்காலங்களிலே சிந்தித்தோம், ரெண்டு காரியங்களுக்காக ஒரு ஆமென் கிறிஸ்துவ வாழ்க்கை ஓடுகிறதா இருக்க வேண்டும். നമ്മൾ ഇന്നലെ വായിക്കുന്നതിനിടയിൽ രണ്ട് കാര്യങ്ങൾക്കായി നമ്മൾ ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ ഓടുവാനിടയായി. ஒன்று ஆமென் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒன்றாவதாய் നമ്മൾ ദൈവത്തിൽ നിന്ന് പ്രാപിക്കുവാനായി നമ്മൾ ഓടണം. இரண்டு நிலையற்றவர்களாக நாம் ஓடக்கூடாது. നമ്മൾ நிச்சயமில்லாத ஓடுவான் பாடில்ல. ஒன்று பெறுகிறவர்களாக ஓட வேண்டும், இரண்டு நிலையற்றவர்களாக ஓடக்கூடாது.
தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஒரு அழியாத ஒரு கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கொரிந்தியர் ലേഖനത്തിൽ വായിക്കുമ്പോൾ നമുക്ക് ഇപ്രകാരം കാണുവാൻ കഴിയും, നമുക്ക് ദൈവം വാടാത്ത ഒരു കിരീടം നമുക്ക് വെച്ചിട്ടുണ്ട്. ആമേൻ. அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். അത് പ്രാപിക്കുവാൻ വേണ്ടി ഓടുന്നവരായിരിക്കണം. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பாத்திரவான்களாய் நடந்தால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். നമ്മൾ അത് പ്രാപിക്കണമെങ്കിൽ നമ്മൾ അതിന് യോഗ്യമാവണ്ണം നടന്നാൽ മാത്രമേ നമുക്ക് അത് പ്രാപിക്കുവാൻ കഴിയൂ. உங்களுக்கு ஆண்டவர் சில வரைகளை வைத்திருக்கிறார். அந்த வரையில நீங்கள் ஓடினால் தான் உங்களுக்கு உரியதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ദൈവം നമുക്കൊരു വര വരച്ചിട്ടുണ്ട്. ആ വരയിലെ നമ്മൾ കറക്റ്റാൽ ഓടിയാൽ മാത്രമേ നമുക്ക് മുമ്പിൽ വെച്ചിരിക്കുന്ന ആ കിരീടം നമുക്ക് പ്രാപിക്കുവാൻ കഴിയൂ. பந்தய பொருளிலே பலர் எவ்வளவு அதிகமாக ஓடினாலும் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்துடைய பாதையில் ஓடினால் தான் நமக்கு கிடைக்க வேண்டியது கர்த்தர் நமக்காய் கொடுப்பார். ആ ബിരുദം പ്രാപിക്കുവാൻ വേണ്ടി പലർ ഓടുന്നുവെങ്കിലും ആ ഓട്ടക്കളത്തിൽ അനേകരുണ്ടെങ്കിലും ആ ഓട്ട കറക്റ്റാன ആ വരയിൽ ഓടുന്നവർക്ക് മാത്രമേ ആ കിരീടം പ്രാപിക്കുവാൻ കഴിയൂ. உன்னுடைய வழி மாறி ஓடினால் உனக்கு கிடைக்க வேண்டியது நீ பரலோகத்துக்கு செல்லும் பொழுது உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ട്രാക്ക് മാറി ഓടിയാലും നമുക്ക് സ്വർഗ്ഗത്തിൽ ചെല്ലുമ്പോൾ നമുക്ക് ആ ബിരുദം പ്രാപിക്കും, ആ കിരീടത്തെ പ്രാപിക്കാൻ കഴിയും. அதனால தெசலோனிக்க சபையோடு ஆமென் பவுல் தெளிவாய் சொல்றார், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் ஆமென் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். അതുകൊണ്ടാണ് തെസ്സലോനിക്ക ലേഖനത്തിൽ ഇപ്രകാരം പറയുന്നത്, ദൈവം നമ്മളെ ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിനായും ദൈവത്തിന്റെ മഹത്വത്തിനായും വിളിച്ചിരിക്കുന്നു. ஆமென். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு அதிகமாக இருக்கிறது. நான் முன்பதாகவே பிரசங்கித்து விட்டேன். அதை சொல்வதற்கு இப்பொழுது விருப்பப்படவில்லை. നമ്മുടെ വിളിയെ പറ്റി ഞാൻ മുന്നമേ പ്രസംഗിച്ചിട്ടുണ്ട്. ഞാൻ അധികമായി പറയുവാൻ ആഗ്രഹിക്കുന്നില്ല. ஆமென். அதுல ஒரு பாகம் தான் தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய மகிமையும் என்று ആ சொல்லப்படுகிறது. വിളിയിൽ പല കാര്യങ്ങൾക്കായി ദൈവം നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്നു. അതിൽ ഒരു ഭാഗമാണ് ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിനും ദൈവത്തിന്റെ മഹത്വത്തിനുമായി നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്നു. ஆமென். இந்த ரெண்டு காரியங்களை இன்று நான் சொல்வதற்கு விருப்பப்படுகிறேன். ഈ രണ്ട് വിഷയങ്ങളെ ഇന്ന് ഞാൻ നിങ്ങളോട് പറയുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. பிரியமானவர்களே, நீங்கள் மகிமையற்றவர்களாக இருந்தீர்கள் பாவத்தினாலே. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது உங்களை தேடி வந்தாரோ அப்பொழுது நீங்கள் மகிமையுள்ளவர்களாய் மாறி இருக்கிறீர்கள். പ്രിയമുള്ളവരെ, നമ്മൾ ആ ദൈവത്തിന്റെ മഹത്വം നമുക്ക് നഷ്ടമായിരുന്നു. എന്നാൽ യേശുക്രിസ്തു നമ്മളെ എപ്പോൾ തേടി വന്നോ ആ നഷ്ടമായ മഹത്വത്തെ നമുക്ക് കൊടുക്കുവാനിടയായി. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். பிரியமானவர்களே, യേശുക്രിസ്തു ഈ ഭൂമിയിലായിരിക്കുമ്പോൾ ദൈവരാജ്യത്തെ പറ്റി അധികമായി அந்த പ്രസംഗിക്കുന്നു. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது பல அற்புதங்கள் நடந்தது, பல தேவைகள் சந்திக்கப்பட்டது. ദൈവരാജ്യത്തെ പറ്റി യേശുക്രിസ്തു പ്രസംഗിക്കുമ്പോൾ തന്നെ പലവിധമായ അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും ദൈവിക സൗഖ്യങ്ങളോട് നടക്കുവാൻ. அதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்கள் அவர்கள் அந்த அத்தனை பேர்கள் நீதியை பெற்றார்கள். യേശുക്രിസ്തുവിൽ എത്ര പേര് വിശ്വസിച്ചു അത്ര പേർക്ക് ദൈവത്തിന്റെ നീതിയെ പ്രാപിക്കുവാനിടയായി തീർന്നു. அதன் ஆண்டோட வசனம் சொல்றது ரோமர் ஆமென் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். റോമർ എഴുതിയ പുസ്തകം 3-ാം അധ്യായം 23-ാം വാക്യം. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ഒരു വ്യത്യാസവുമില്ല, എല്ലാവരും പാപം ചെയ്ത് ദൈവ തേജസ് ഇല്ലാത്തവരായി തീർന്നു. അവന്റെ കൃപയാൽ ക്രിസ്തുയേശുവിങ്കൽ വീണ്ടെടുപ്പ് മൂലം സൗജന്യമായി അത്രേ നീതീകരിക്കപ്പെടുന്നത്. அப்பொழுது உனக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு பாருங்கள், நீ அந்த மகிமையை விட்டு போக கூடாது என்று தேவனை நோக்கி பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். നമ്മൾ ആ മഹത്വത്തെ പ്രാപിച്ച് നമ്മൾ ആ ദൈവത്തിന്റെ മഹത്വം വിട്ട് പോകരുതെന്ന് ദൈവം നമ്മളെ പറ്റി ആഗ്രഹിക്കുന്നു. ஏனென்றால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீங்கள் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். അവന്റെ കൃപയാൽ ക്രിസ്തുയേശുവിൽ വീണ്ടെടുപ്പ് മൂലം സൗജന്യമായാണ് നമ്മൾ നീതീകരിക്കപ്പെട്ടത്. பாருங்கள், பாவம் நம்மை பிரித்த போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனுக்குள்ளாக நம்மை ஒன்றாக சேர்த்தது. பிரியமானவர்களே, നമ്മൾ ആദ്യം പിതാവ് പാപം ചെയ്തപ്പോൾ ദൈവത്തിന് നമ്മളെ പിരിച്ചു കൊണ്ടുപോയപ്പോൾ ദൈവ സ്നേഹം നമ്മളെ വീണ്ടും ദൈവത്തോട് ചേർക്കുവാനിടയായി തീർന്നു. അപ്പോൾ பாருங்கள், இன்றைய தினத்திலே ஆமென் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற ஒரு காரியம், ஆமென் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் நீங்கள் அழைத்திருக்கிற உங்களை ஆமென் அதற்கு பாத்திரராக நீங்கள் எல்லாரும் நடப்பதற்கு தயாராக வேண்டும். ഇന്ന് അത് നമ്മൾ വായിച്ച വചന പ്രകാരം നമ്മളെ ദൈവം അവന്റെ രാജ്യത്തിനും മഹത്വത്തിനുമായി വിളിച്ച് നമ്മൾ അതിന് യോഗ്യമാവണ്ണം നടക്കുന്നവരായി തീരണം. ஐயோ, மகிமை நமக்கு கிடைத்தது, ஆனால் மகிமையை நாம் இப்பொழுது அதற்கு அழைத்த அழைப்பில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்றது நீங்கள் തന്നെ சிந்தித்து பாருங்கள். നിങ്ങൾ ചിന്തിച്ചു നോക്ക്, നമ്മളെ മഹത്വത്തിനായിട്ടാണ് ദൈവം വിളിച്ചത്. എന്നാൽ ആ മഹത്വത്തിന് അനുസരിച്ച് നമ്മൾ യോഗ്യമാവണ്ണം നമ്മൾ നടക്കുന്നോ എന്ന് നമ്മൾ നമ്മളെ തന്നെ ശോധന ചെയ്തു നോക്കും. இந்த மகிமை எப்படி நம்மளை தேடி வந்தது? இந்த மகிமையை ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார்? எடுத்து வாசிக்கலாம். எஸ்ஐயா 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ഈ മഹിമ നമുക്ക് എങ്ങനെ പ്രാപിച്ചു, ഈ മഹിമ എന്തിനു നമ്മളെ തേടി വന്നത് നമുക്ക് വായിക്കാം. യെശയ്യാ 43-ാം അധ്യായം 7-ാം വാക്യം. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும்
വാസിக்கலாம் മലയാളത്തിൽ വായിച്ചാട്ടെ. എന്റെ നാമത്തിൽ വിളിച്ചും എന്റെ മഹത്വത്തിനായി സൃഷ്ടിച്ചു നിർമ്മിച്ചുണ്ടാക്കിയിരിക്കുന്ന ഏവരെയും കൊണ്ടുവരിക എന്ന് ഞാൻ കൽപ്പിക്കും. അപ്പോൾ பாருங்கள், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்த உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. എന്റെ നാമത്തിൽ വിളിച്ചും എന്റെ മഹത്വത്തിനായി സൃഷ്ടിച്ചും നിർമ്മിച്ചും ഉണ്ടാക്കിയും ഇരിക്കുന്ന ഏവരെയും കൊണ്ടുവരിക എന്ന് ഞാൻ കൽപ്പിക്കും. കർത്തരുടെ മഹിമയ്ക്കായി നിങ്ങൾ എല്ലാവരും സൃഷ്ടിക്കപ്പെട്ടിരിக்கிறீர்கள். ദൈവത്തിന്റെ മഹത്വത്തിനായി നമ്മളെ എല്ലാവരെയും സൃഷ്ടിച്ചിരിക്കുന്നു. ആമേൻ. ഒരു നാമം ധരിക്കപ്പെട്ട ജനങ്ങളാக നിങ്ങൾ എല്ലാവരും இருக்கிறீர்கள். ആ നാമത്തെ നമ്മൾ ധരിച്ചവരായിരിക്കുന്നു. എന്നാണ് നാമം? കർത്താവായ യേശു ക്രിസ്തു എന്ന നാമം നിങ്ങൾ ധരിക്കപ്പെട്ടവരായി இருக்கிறீர்கள். ആ നാമം എന്താണെന്ന് വെച്ചാൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമം നമ്മൾ ഓരോരുത്തരും ധരിച്ചിരിക്കുന്നു. ആമേൻ. കൃപയും സത്യവുമാണ് நிறைந்தவராய் இருதயത്തിൽ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்தில் வாசம் செய்கிறார். കൃപയും സത്യവും നിറഞ്ഞ നമ്മുടെ ഹൃദയത്തിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ജീവിക്കുന്നു. அதுதான் தேவன் ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது. வார்த்தை இயேசு கிறிஸ்துவாக நம்மிடத்தில் தேடி கடந்து வந்தது. അതുകൊണ്ടാണ് പറയുന്നത് ആദിയിൽ വചനമുണ്ടായിരുന്നു, വചനം ദൈവമായിരുന്നു, ആ ദൈവം നമ്മളെ തേടി വരുവാനാണ്. அந்த நாமத்தை விசுவாசிக்கிற யாவரும் அந்த மகிமைக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. ആ യേശുവിന്റെ നാമത്തിൽ വിശ്വസിക്കുന്ന എല്ലാവരും ആ മഹത്വത്തിലേക്ക് കടന്നു വന്നിരിക്കുന്നു. அதனால ஆண்டவர் என் மகிமைக்காக சிருஷ்டித்த என்னுடைய ஜனங்கள். അതുകൊണ്ടാണ് ഈ വചനം ഇപ്രകാരം പറയുന്നത്, എന്റെ മഹത്വത്തിനായി സൃഷ്ടിക്കപ്പെട്ട ജനം. அப்பொழுது உங்களுக்கு பிரதானமான வந்திருக்கிற அழைப்பு அவருடைய மகிமைக்குள்ளாக பாத்திரர்களாக இருப்பதுதான் முதலாவது பிரதானமான அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്ന വിളിയുടെ പ്രത്യേകത ഒന്നാമതായി ആ മഹത്വത്തിനായിട്ടാണ് നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്നത്. அப்ப எத்தனை பேர் உங்களுக்கு புரியுதுன்னு தெரியவில்லை. நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையுள்ள பாத்திரங்களாக இருக்கிறீர்கள். എത്ര പേർക്ക് മനസ്സിലാകുന്നത് എനിക്കറിയില്ല. നമ്മൾ എല്ലാവരും കർത്താവിന്റെ മഹത്വമുള്ള പാത്രമായിരിക്കുന്നു. அந்த மகிமையற்றவர்களாய் போனீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது பிரியமானவர்களே. ആ മഹത്വം നമുക്ക് നഷ്ടമായ ആ ദൈവ രാജ്യത്തെ നമുക്ക് അവകാശമാക്കുവാൻ കഴിയില്ല. பாவம் உள்ளாக கடந்து போனால் நம்முடைய மகிமை நமக்குள்ளாக நஷ்டமாய் கொண்டிருக்கிறது. പാപം നമുക്കുള്ളിൽ കടക്കുമ്പോഴാണ് ദൈവത്തിന്റെ മഹത്വം നമുക്ക് നഷ്ടമായത്. அல்லாஹ்வுடைய பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாய் மாறினவர்களுக்கு திரும்பவும் அந்த மகிமையை தேடி கொடுப்பதற்காக தான் இயேசு நம்மை தேடி கடந்து வந்தார். എല്ലാവരും പാപത്തെ ചെയ്ത് ആ ദൈവത്തിന്റെ മഹത്വത്തെ നഷ്ടമാക്കി കളഞ്ഞപ്പോൾ ആ മഹത്വത്തെ തിരിച്ചു കൊടുക്കുവാൻ വേണ്ടിയാണ് കർത്താവായ യേശു ക്രിസ്തു കടന്നു വന്നത്. யோவானின் புத்தகம் 1-ம் அதிகாரம் 14-ம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. അതുകൊണ്ടാണ് യോഹന്നാന്റെ സുവിശേഷ പുസ്തകം 16-ാം അധ്യായം 16-ാം വാക്യം പ്രകാരം പറയുന്നത്, അവന്റെ നിറവിൽ നിന്ന് നമുക്ക് എല്ലാവർക്കും കൃപമേൽ കൃപ ലഭിച്ചിരിക്കുന്നു. ന്യായപ്രമാണം മോശ മുഖാന്തരം ലഭിച്ചു, കൃപയും സത്യവും യേശു ക്രിസ്തു മുഖാന്തരം വന്നു. ദൈവത്തെ ആരും ഒരു നാളും കണ്ടിട്ടില്ല. வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கலாம். வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஆமென் தெளிவாக காட்டுகிறது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளாக இப்பொழுது வாசம் பண்ணுகிறார். ആ യേശു ക്രിസ്തുവിനെ എടുത്ത് കാണിക്കുന്നത് കൃപയും സത്യവുമായി യേശു ക്രിസ്തു നമുക്കുള്ളിൽ വസിക്കുന്നു. ஆமென். மாத்திரமல்லாது அவருடைய மகிமையை இப்போ நாம் பார்த்திருக்கிறோம். ആ യേശു ക്രിസ്തുവിന്റെ മഹത്വത്തെ നമ്മൾ കാണുവാനിടയായി തീർന്നു. அந்த மகிமை மனுஷனுடைய மகிமை கிடையாது. அது பிதாவுக்கு ஆமென் ஒற்ற வண்ணம், அதாவது ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ആ മഹത്വം എന്ന് പറയുന്നത് പിതാവായ ദൈവത്തിന് ഒത്തതായിരുന്നു. 14-ம் வசனம் 14 ஆமென். 14-ம் வசனம் ஆமென். நீங்க கடைசியை வாசிக்கும் பொழுது ஆமென், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. അതാണ് നമുക്ക് ഞങ്ങൾ അവന്റെ തേജസ് പിതാവിൽ നിന്ന് ഏകജാതനായവന്റെ തേജസ്സായി കണ്ടു. அதனால விசுவாசிக்கிற உங்களுக்கும் எங்களுக்கும் ஆமென் அந்த மகிமைக்குள்ளாக போவதற்கு தேவன் நமக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். അതുകൊണ്ടാണ് ആ പിതാവായ ദൈവം യേശു ക്രിസ്തുവിനെ കാണുന്ന നമുക്ക് ആ മഹത്വത്തിനകത്ത് കടക്കുവാൻ കഴിയുന്ന ദൈവ അവകാശം. அந்த மகிமையினுடைய தேவனாகிய கர்த்தர் கொலோசியர் 1-ம் அதிகாரத்துல ஆமென் அந்த கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆமென் எல்லாரும் வாசிக்கலாம். கொலோசியருடைய புத்தகம் ஆமென் 1-ம் அதிகாரத்தில் 27-ம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்தினார், சித்தமானார். கிறிஸ்துவானவர் இந்த மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ആ കൊലോസ്യർ 1-ാം അധ്യായം 27-ാം വാക്യത്തിൽ ഇപ്രകാരം പറയുന്നു, അവരോട് ജാതികൾ
ജാതികളുടെ ഇടയിൽ ഈ മർമ്മത്തിന്റെ മഹിമാധനം എന്തെന്ന് അറിയിപ്പാൻ ദൈവത്തിന് ഇഷ്ടമായി. ആ മർമ്മം മഹത്വത്തിന്റെ പ്രത്യാശയായ ക്രിസ്തു നിങ്ങളിൽ ഇരിക്കുന്നു എന്നുള്ളത് തന്നെ. ஆமென். பாருங்கள், தேவன் ஆமென் என்ன செய்கிறார்? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய அந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ആ ജാതികളിടയിൽ ഈ മർമ്മത്തിന്റെ മഹിമാധനം എന്തെന്ന് അറിയിക്കുവാൻ ദൈവത്തിന് ഇഷ്ടമായി. அப்ப இந்த மகிமையை உங்களுக்காக அறிவிப்பதற்காக தேவன் சித்தமுள்ளவராய் இருந்தார். ഈ മഹത്വത്തെ നമ്മളോട് അറിയിക്കുവാൻ ദൈവത്തിന് ഇഷ്ടമുണ്ടായിരുന്നു. அதுதான் எசேயா 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் முன்பாகவே வாசித்தோம். அவருடைய மகிமைக்காக நாம் எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாமத்தை தரிப்பதற்காக கர்த்தர் நம்மை கூப்பிட்டிருக்கிறார். അതുകൊണ്ടാണ് നമ്മൾ ആദ്യം വായിച്ചത് യെശയ്യാവിന്റെ പുസ്തകം 43-ാം അധ്യായം 7-ാം വാക്യത്തിൽ പ്രകാരം പറയുന്നു, ആ മഹത്വത്തിനായി ദൈവം നമ്മളെ സൃഷ്ടിച്ചിരിക്കുന്നു. ஆமென். அந்த மகிமையை இப்பொழுது பாருங்கள், கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியமாய் இருக்கிறது. ആ മഹത്വം എന്ന് പറയുന്നത് മഹത്വത്തിന്റെ പ്രത്യാശയായ ക്രിസ്തു നിങ്ങളിൽ ഇരിക്കുന്നു എന്നുള്ളതാണ് ആ മർമ്മം. ஆமென். அந்த பெரிதான அந்த ரகசியத்தை எத்தனை பேர் உணர்கிறீர்கள் பிரியமானவர்களே? ഈ വലിയ രഹസ്യത്തെ എത്ര പേർക്ക് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയും? உங்களுக்குள்ளாக வாசம் செய்து கொண்டிருக்கிறவர் மகிமையினுடைய நாதனாக இருக்கிறார். നമുക്കുള്ളിൽ വസിക്കുന്ന ദൈവം മഹത്വത്തിന്റെ പ്രത്യാശയായ ക്രിസ്തുവാകുന്നു. ஆமென். அந்த மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருப்பதுதான் பெரிய ரகசியமாய் இருக்கிறது. ആ മഹത്വത്തിന്റെ പ്രത്യാശയായ ക്രിസ്തു നമുക്കുള്ളിൽ ഇരിക്കുന്നതാണ് വലിയ മർമ്മം എന്ന് പറയുന്നത്. அந்த மகிமையை விட்டு நாம் ஓடி போவதற்காக அல்ல, அந்த மகிமையை தேடி நாம் எப்போதும் ஒன்றாக இருக்கிறவர்களாக, இசைந்து இருக்கிறவர்களாக எப்பொழுதும் மாறி இருக்க வேண்டும். ആ മഹത്വത്തെ വിട്ട് ഓടി പോകുന്നവരല്ല, ആ മഹത്വത്തോട് ചേർന്നിരിക്കുന്നവരായിരിക്കണം. இந்த மகிமையை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலும் தேவனுடைய மகிமை இருந்தது, புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய மகிமை இருந்தது. പഴയ നിയമത്തിൽ ഈ മഹത്വം ഉണ്ടായിരുന്നു, ഈ പുതിയ നിയമത്തിൽ മഹത്വം ഉണ്ടായിരുന്നു. ஆமென். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து அவருடைய மகிமையின் பிரகாசமாய் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. അതുകൊണ്ടാണ് എബ്രായർ 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எபிரேயர் 1:3. 1-ാം അധ്യായം 3-ാം വാക്യത്തിൽ പറയുന്നു, അവനവന്റെ തേജസ്സിന്റെ പ്രഭയും തത്വത്തിന്റെ മുദ്രയും സകലത്തെയും തന്റെ ശക്തിയുള്ള വചനത്താൽ വഹിക്കുന്നവനുമാകൊണ്ട് പാപങ്ങൾക്ക് പരിഹാരം ഉണ്ടാക്കിയ ശേഷം ഉയരത്തിൽ മഹിമയുടെ വലത്തുഭാഗത്തിരിക്കുകയും. ஆமென். இவர் கிறிஸ்து ஆமென் என்ன செய்திருக்கிறார்? அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்த சர்வத்தையும் தம்முடைய வல்லமையின் வசனத்தினாலே தாங்குகிறவராயும் தம்மாலே ஆமென் தானே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே இப்போதே உட்கார்ந்திருக்கிறார். അവന്റെ മഹത്വത്തിന്റെ പ്രഭയും തേജസ്സിന്റെ പ്രഭയും തത്വത്തിന്റെ മുദ്രയും സകലത്തെയും തന്റെ ശക്തിയുള്ള വചനത്താൽ വഹിക്കുന്നവനുമാകൊണ്ട് പാപങ്ങൾക്ക് പരിഹാരം ഉണ്ടാക്കിയ ശേഷം ഉയരത്തിൽ മഹിമയുടെ വലത്തുഭാഗത്ത് ഇപ്പോൾ ഇരിക്കുകയും நன்றாக கவனிக்க வேண்டும். உனக்குள்ளாக தேவன் கொடுத்திருக்கிற மகிமை பரலோகத்துடைய மகிமையா இருக்கிறது. നമുക്കുള്ളിൽ കൊടുത്തിരിക്കുന്ന ആ മഹത്വം എന്ന് പറയുന്നത് ആ സ്വർഗ്ഗത്തിന്റെ മഹത്വമായിരിക്കും. பரிசுத்த ஆவியானவர் மகிமை நீ ஆமென் அனுபவித்துக் கொண்டிருப்பது பூமியில் உள்ளதல்ல, உனக்காக பரலோகத்திலிருந்து தேவனிடத்தில் கடந்து வந்த மகிமையா இருக்கிறது. பிரியமானவர்களே, പരിശുദ്ധാത്മാവിനാൽ നമുക്ക് കിട്ടിയ ആ മഹത്വം എന്ന് പറയുന്നത് ഈ ഭൂമിയിലുള്ള മഹത്വമല്ലത്, ആ സ്വർഗ്ഗത്തിൽ നമുക്ക് ലഭിച്ച മഹത്വമാണ്. அந்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டதனால அந்த மகிமையை பெறுவதற்கு நீங்கள் நான் பாத்திரவான்களாய் மாறிவிட்டோம். കൃപയാൽ നമ്മൾ രക്ഷിക്കപ്പെടുമ്പോൾ ആ മഹത്വത്തെ നമുക്ക് പ്രാപിക്കുവാനിടയായി. ஆனால் அந்த மகிமையை விட்டு போவதற்காக அல்ல, அந்த மகிமைக்காக தேவன் அழைத்திருக்கிறார் என்ற அனுபவத்தோடு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். അതുകൊണ്ട് ആ മഹത്വത്തെ വിട്ടു പോകുവാനല്ല, ആ മഹത്വത്തെ നമ്മൾ പ്രാപിച്ചിരിക്കുന്ന ബോധ്യത്തോടെ നമ്മൾ ഇരിക്കണം. அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று அந்த மகிமையால் தேவன் உங்களை அவன் புடமிட்டு உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த மகிமையை நீங்கள் மறந்து போய் கூடாது. பிரியமானவர்களே, ആ മഹത്വത്തെ നമ്മൾ കടന്നു പോകുമ്പോൾ ദൈവം നമുക്ക് കൊടുത്തിരിക്കുന്ന മഹത്വത്തെ നമ്മൾ മറന്നു പോകരുത്. அவன் உங்களை இப்போது மகிமையினுடைய ஆடை வைத்து உங்களை ஆண்டவர் அலங்கரித்து வைத்திருக்கிறார். ദൈവം നമ്മളെ ആ മഹത്വത്തിന്റെ വസ്ത്രം കൊണ്ട് ദൈവം നമ്മളെ മൂടി വെച്ചിരിക്കുന്നു. அவன் அந்த மகிமைக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அதுக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். ആ മഹത്വത്തെ പ്രാപിച്ച് നമ്മൾ ആ മഹത്വത്തിനകത്ത് ഇരിക്കുവാൻ തയ്യാറാണ്. அப்ப இந்த மகிமை உங்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் உங்களால் நடத்தப்படுகிறவர்களாய் இல்லாமல் நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ഈ മഹത്വം നമുക്കുള്ളിൽ കടന്നു വരുമ്പോൾ നമ്മളുടെ ഇഷ്ടത്തിൽ നടക്കുന്നവരല്ല, ആ പരിശുദ്ധാത്മാവിനാൽ നടക്കുന്നവരായിരിക്കണം. ஆமென். ஆவியில் நடத்தப்படுகிறவன் மனுஷனுடைய மாம்சத்துக்கு அடிமை கிடையாது. ആത്മാവിനാൽ നടക്കുന്നവര് ഈ ശരീരത്തിന് അവകാശം ഇല്ല. இந்த மகிமைக்கு விரோதமாக எப்பொழுதும் இந்த மாம்சம் போராடி கொண்டே இருக்கும். ഈ മഹത്വത്തിന് വിരോധമായി ഈ ശരീരം എപ്പോഴും പോരാടിക്കൊണ്ടിരിക്കും. அந்த போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நீ கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ആ പോരാട്ടത്തിൽ നമ്മൾ ജയിക്കണമെങ്കിൽ നമ്മൾ പരിശുദ്ധാത്മാവിനാൽ നടത്തപ്പെടുന്നവരായിരിക്കണം. அதான் இதை தொடர்கிற பகையை, பொறாமை, பலவிதமான இதயத்தை சிந்தனையில் கடந்து விடுவது அந்த மகிமை நம்மை விட்டு போகிற அனுபவமாக இருக்கிறது. ആ അസൂയ, പക, പിണക്കം ഇതൊക്കെ നമുക്കുള്ള
வந்தார். എന്നാൽ യേശുക്രിസ്തു എല്ലാ വിഷയത്തെ സ്വർഗ്ഗത്തിന്റെ എല്ലാ മഹിമയും വിട്ടാണ് നമ്മളെ തേടി വന്നത്. ஆமென். நம்மோடு இருந்த பகையை ஆமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றுவதற்காக தம்முடைய அன்பை நம்மை தாராளமாக புரிந்து விட்டார். നമുക്കുള്ളിലിരിക്കുന്ന പക മാറ്റുവാൻ വേണ്ടിയാണ് ആ കർത്താവ് യേശുക്രിസ്തുവിന്റെ സ്നേഹം അധികമായി നമുക്ക് കൊടുക്കുവാനായിട്ട്. கிறிஸ்து மகிமையின் பிரகாசமாய் நம்பிக்கையாய் நம்முடைய உள்ளங்களில் வாசம் செய்வது அந்த ரகசியத்தை கிறிஸ்து இயேசு மூலமாக நாம் இப்போது பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ആ മഹത്വത്തിന്റെ പ്രത്യാശയാണ് ക്രിസ്തു നമുക്കുള്ളിൽ വാസം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. ஆமென். இந்த மகிமையிலே நம்ம இருக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆமென் மோசே 40 நாள் கர்த்தருடைய பர்வதத்திலே சென்று மலையிலே சென்று கர்த்தருடைய பாதத்தில் இருந்து கீழே வந்த பொழுது மகிமையிலான முகம் முழுவதும் நிறைந்திருந்தது. ആ മോശ പഴയ നിയമത്തില് 40 ദിവസം പർവ്വതത്തിന് മുകളിൽ കടന്നു പോകുമ്പോൾ ആ തിരിച്ചിറങ്ങി വരുന്ന സമയത്ത് ആ യേശു ദൈവത്തിന്റെ മഹത്വം കൊണ്ട് നിറഞ്ഞവനായിരുന്നു. காத்திருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் மகிமையை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். എന്നാ കാത്തിരിക്കുന്ന നമുക്കായിട്ട് ആ മഹത്വം കൊടുക്കാൻ ദൈവം വിശ്വസ്തനായിരിക്കുന്നു. உங்களை அல்ல கர்த்தர் உங்களுக்குள்ள வாழ்ந்த மகிமையை மற்றவர்கள் பார்க்கட்டும் பிரியமானவர்களே. നമ്മൾ കർത്താവിനെ കാത്തിരുന്ന് അത് പ്രാപിക്കുമ്പോൾ നമ്മളെ കാണുന്ന ദൈവത്തിന്റെ മഹത്വത്തെ കാണുവാനാണ്. மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து போகும்போது சாதா மோசேயாய் கடந்து போனார். ஆனால் திரும்பி வரும்போது மகிமையை பெற்ற ஒரு மோசேயாய் திரும்பி கடந்து வந்தார். മോശ പർവ്വതത്തിൽ കയറി പോകുമ്പോൾ സാധാരണ ഒരു മനുഷ്യനായി കടന്നുപോയി. എന്നാൽ മോശ എപ്പോൾ പർവ്വതത്തിൽ ഇറങ്ങി വരുന്നു ആ മഹത്വത്തെ പ്രാപിച്ച ഒരു വ്യക്തിയായി കടന്നു വരുന്നു. ஆமென். பிரியமானவர்களே சொல்லட்டுமா, நீ கர்த்தருடைய பாதத்தில் எவ்வளவு அதிகமாய் உட்கார்ந்து காத்திருக்கிறாயோ அவ்வளவு அதிகமாய் பரலோகத்துடைய மகிமையை கொண்டு தேவன் நிரப்பிக் கொண்டே இருப்பார். പ്രിയമുള്ളവരെ, നിങ്ങൾ എത്രത്തോളം കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ ഇരുന്ന് ആ മഹത്വത്തെ പ്രാപിക്കുവാൻ കാത്തിരിക്കുന്നു അത്രത്തോളം മഹത്വത്തെ നമ്മുടെ മേൽ നിറയുവാനിടയായി. சாத்தானுடைய திட்டம் உன்னுடைய மகிமையை உன்னை விட்டு மாற்ற வேண்டும். സാത്താന്റെ ഇഷ്ടം എന്ന് പറയുന്നത് നമ്മളെ ആ മഹത്വത്തിൽ നിന്ന് വേർപിരിക്കുന്നതാണ്. ஆனால் தேவனுடைய திட்டம் மகிமையிலே உன்னை சேர்ப்பதுதான் அவருடைய திட்டம். ദൈവത്തിന്റെ പദ്ധതി എന്തെന്നറിയാമോ? നമ്മളെ ആ മഹത്വത്തിൽ ചേർത്തുകൊള്ളണം എന്നുള്ളതാണ്. உன்னை மகிமையிலே சேர்ப்பதற்காக அந்த மகிமையானவர் உன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ആ മഹത്വത്തിനുള്ളിൽ നമ്മളെ ചേർക്കുവാൻ വേണ്ടി ആ വിശ്വസ്തനായ ദൈവം നമ്മളോട് കൂടിയുണ്ട്. இப்போது உன்னுடைய சரீரம் மகிமையுள்ள சரீரமாக ஆமென் இயேசுவின் வருகையில் அது மாற்றப்படும் பிரியமானவர்களே. നമ്മുടെ ഈ ശരീരം മഹത്വമുള്ള ശരീരമായി കർത്താവിന്റെ വരവിൽ മാറ്റപ്പെടും. ஆமென். அப்போது உன்னை பார்ப்பவர்கள் உன்னுடைய சரீரத்தல்ல ஆமென் தேவனுடைய சற்பரூபமாய் இருக்கிற அவருடைய மகிமையை மற்றவர்கள் எல்லாரும் பார்ப்பார்கள். ആ സമയത്ത് നമ്മുടെ ഈ ശരീരമല്ല ആരും കാണുന്നത് ദൈവത്തിന്റെ മഹത്വത്തിന്റെ ശരീരത്തെ എല്ലാവരും കാണുവാനിടയായി. வியாதி கிடையாது, துக்கம் கிடையாது, வேதனைகள் கிடையாது. ആ മഹത്വത്തിന്റെ ശരീരത്തിനുള്ളില് രോഗമില്ല, വേദനയില്ല, ദുഃഖമില്ല. இப்பொழுதே இந்த மகிமையை நீ உணர ஆரம்பித்தால் உனக்குள்ளாக வேதனை நீ மறக்க ஆரம்பிப்பாய். ആ മഹത്വത്തിനെ നാം ആ ഉള്ള ശരീരത്തെ നിങ്ങൾ ഓർത്താൽ ഇപ്പോഴും നമുക്കുള്ളിലിരിക്കുന്ന എല്ലാ വേദനകളും ദുഃഖങ്ങളും നമ്മൾ മറക്കുവാനിടയായി തീരും. மகிமையில் குறையும் போது நம்ம வேதனைகள் எல்லாம் மேலே 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 பொங்கி வந்து கொண்டே இருக்கும். ആ മഹിമ കുറയുമ്പോഴാണ് നമുക്കുള്ളിലിരിക്കുന്ന വേദനകൾ അധികമായി ഉയർന്നു വന്നത്. ஆமென். உனக்குள்ளாக அந்த மகிமை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அது நான் பாத்திரவான் நீ சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த கவலைகள் நெருக்கங்கள் எல்லாம் விட்டு ஓடி போகும் பிரியமானவர்களே. നമ്മൾ ആ മഹത്വം ഞാൻ പ്രാപിക്കുവാനുള്ള പാത്രമായി നമ്മൾ പറഞ്ഞുകൊണ്ടേയിരിക്കുമ്പോൾ നമുക്കുള്ളിലുള്ള ആ വേദനകൾ ഭാരങ്ങൾ വിട്ടുപോകുവാനിടയായി തീരും. தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய மகிமைக்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ദൈവത്തിന്റെ രാജ്യം, ദൈവത്തിന്റെ മഹത്വം ഇതിനായി ദൈവം നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്നു. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கித்து நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். தேவனுடைய மகிமையை பற்றி நான் பிரசங்கிக்க விருப்பப்படுகிறேன். ഞാൻ ദൈവത്തിന്റെ രാജ്യത്തെ പറ്റി പ്രസംഗിച്ചു. ഇനി ഞാൻ ദൈവത്തിന്റെ മഹത്വത്തെ പറ്റി இப்ப പ്രസംഗിക്കുന്നു. எல்லாருக்கும் புரிந்திருக்கும், கிறிஸ்து இயேசுவினால் அந்த மகிமையை நம்முடைய மண் கூடாரங்களில் நாம் பெற்றிருக்கிறோம். ആ യേശുക്രിസ്തു മൂലം ആ മഹത്വത്തെ നമ്മൾ നമ്മുടെ ശരീരത്തിൽ പ്രാപിച്ചിരിക്കുന്നു. ஆமென். அப்படி இருக்கும்போது இந்த மகிமை, இந்த பெயர் glory என்று இங்கிலீஷ் சொல்வார்கள், தேஜஸ் மலையாளத்தில் പറയും மகத்துவம் என்று പറയാം. ஆமென். மகிமை என்று சொல்லலாம். ஆமென். அராமிக் பாஷையில ஆமென் இந்த gloryயை ஆமென் என்ன சொல்வார்கள்? ஷக்கீனா என்று சொல்வார்கள். മഹത്വത്തെ ഇംഗ്ലീഷിൽ ഗ്ലോറി എന്ന് പറയുന്നു. അതിന് അറാമിക് ഭാഷയില് ഷെക്കീന എന്ന് പറയുന്നു. ഹെബ്രു ഭാഷയിൽ അത് കാബോത്ത് എന്ന് சொல்லுகிறார்கள். അത് ഹീബ്രു ഭാഷയില് കാബോത്ത് എന്ന് പറയുന്നു. பழைய ஏற்பாட்டு காலம் முதல் தேவனுடைய மகிமைக்கு ஒரு குறையும் இல்லை. പഴയ നിയമ കാലം മുതലേ ഈ ദൈവത്തിന്റെ മഹത്വത്തിന് ഒരു കുറവുമില്ല. ஆமென். மோசேயோட முகம் அதனால தான் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருந்தது. അതുകൊണ്ടാണ് മോശയുടെ മുഖം ആ ദൈവത്തിന്റെ തേജസ് കൊണ്ട് നിറഞ്ഞിരുന്നത്. அதனால தான் மோசேயோட மகிமையை பார்க்க முடியாமல் அந்த ஜனங்கள் எல்லாரும் ஐயோ எங்களால் மகிமையை பார்க்க முடியவில்லை என்று சொன்னார்கள். അതുകൊണ്ടാണ് അന്ന് ആ ജനങ്ങൾ പറഞ്ഞത് ഈ മോശയുടെ മുഖത്തിന്റെ തേജസ് നിങ്ങൾ കാണുവാൻ വയ്യ എന്ന് പറയുവാനാണ്. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது உங்களுடைய முகத்தையும் ஆமென் தேவனுடைய மகிமை கொண்ட முகமாக தேவனை போடு மாற்றிக்கொண்டே இருப்பார். നമ്മൾ ദൈവത്തിനായി കാത്തിരിക്കുമ്പോൾ ആ ദൈവത്തിന്റെ തേജസ്സിനാൽ നമ്മുടെ മുഖത്തെ ദൈവം നിറയ്ക്കുവാനാണ്. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? എത്ര പേർക്ക് ആമേൻ പറയുവാൻ? எத்தனை பேர் தேவனை ஸ்தோத்திரிக்க முடிகிறது? എത്ര പേർക്ക് ദൈവത്തിന്റെ സ്തോത്രം പറയാൻ? ஏனென்றால் அவர் மகிமைக்காக உங்களை அழைத்திருக்கிறார். എന്തുകൊണ്ടെന്നാൽ ആ
பெற்றுக் கொண்டிருக்கிறார். மோசே தெய்வத்தின் மகத்துவம் பிராபிச்சுக்கொண்டிருந்தோம். மலையில் கீழே இருக்கிற ஜனங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பர்வதத்தின் தாழி இருந்தவர் பாவம் செய்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சபையில் ஆமென் நாம் எல்லாம் ஒருமித்து இருக்கும் பொழுது எல்லாரும் பரலோக ராஜ்யம் என்ற ஒரு குறிக்கோளோடு நம்ம கடந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம தெய்வ சபையில் நம்ம ஒருமிச்சு இருக்கும் பொழுது நம்ம தெய்வத்தினுடைய சொர்க்க ராஜ்யம் என்னன்னா ஒற்றை ஒரு ஆகிரகம் நம்ம போகுவானே. அந்த மகிமை என்கிற ஒரு ஆமென் ஆசையோடு நம்ம கடந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். மகத்துவம் தந்துள்ள ஒரு ஆகிரகத்தோடு நம்ம கடந்து போவானே. ஏன்னா சிலர் மகிமைக்காக இருப்பார்கள், சிலர் பாவத்துக்காக இருக்கிற போல அனுபவம் அல்ல. சிலர் பாவத்திற்கு வேண்டி இருக்குது, சிலர் மகத்துவத்திற்கு வேண்டி இருக்குது. அங்கத்த ஒரு அனுபவம் நம்மளுடைய இருக்கிறது. ஆனால் பாவம் மனுஷனுடைய மகிமையை நம்மளை விட்டு மாற்றும் பொழுது தேவனுடைய அன்பு மகிமை அதிகமாக நமக்குள்ளாக சேர்த்துக் கொண்டிருக்கிறது. பாவம் மகத்துவத்தை நம்மளை விட்டு போக்கும்போது தெய்வத்தின் ஸ்நேகம் மகத்துவத்தை நமக்கு அதிகமாய் கொடுக்குவானே. அந்த பாவத்தினாலே அந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டது போல தேவனுடைய மகிமை மீண்டுமாக அந்த இடத்திலே கடந்து வந்தது. பாவத்தினால ஜனம் நசிச்சு போயപ്പോൾ தெய்வத்தின் ஸ்நேகம் ஜனங்களுக்குள் கடந்து வந்தோம். 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். 3000 பேர் அந்த மரிச்சு போவார்கள். மகிமை நிறைந்த மோசே இந்த ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தேஜஸ் நிறைந்த மோசே ஜனத்திற்கு வேண்டி பிரார்த்திக்குவானே. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினுடைய மகிமை பெற்றுக் கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஆமென் அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க கடன்பட்டு இருக்கிறோம். പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിച്ച് നമ്മൾ ഓരോരുത്തർ ഈ നശിച്ചു പോകുന്ന ജനങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുവാൻ നമ്മൾ കടപ്പെട്ടിരിക്കുന്നു. அப்போது மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய கால்களை பிடித்து அவர் கதறிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நோக்கி ஒரு வார்த்தையை வாராக சொல்லுகிறார். மோசே அவனுக்கு ദൈവമേ ഞാൻ എന്ത് ചെയ്യണം എന്ന് ഈ ജനത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ നിലവിളിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ദൈവം മോശയെ നോക്കി പ്രകാരം പറയുവാനിടയായി തീർന്നു. என்னாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமாய்? சங்கீத புத்தகம் 14ஆம் அத்தியாயம் 19ஆம் வாக்கியம். ஆமென். Numbers, book of Numbers. ஆமென். chapter 14 verses 19. சங்கீத புத்தகம் 14ஆம் அத்தியாயம் 19ஆம் வாக்கியம். உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படி எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்தபடி இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தது. அப்ப பாருங்கள், இந்த ஜனங்கள் இப்பொழுது எகிப்தினுடைய அனுபவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். ஜனங்கள் ഇപ്പോൾ மிஸ்ரயீமின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவானிடை தீர்ന്നു. பாருங்கள், இந்த மகிமைக்காக நடக்க வேண்டும் என்று பவுல் யாருக்கு நிருபம் எழுதுகிறார்? மகிமைக்காய் நடக்கணும்னு பவுலோஸ் ஆருக்கு வேண்டி ലേഖനം എഴുതുന്നു? ஜாதிகளுக்கா? ஜாதிகளுக்கு வேண்டியானோ? இயேசுவை அறியாதவர்களுக்கா? இயேசுவை அறியாதவர்களுக்கு வேண்டியானோ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவரிடத்தில் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவினை அங்கீகரிச்சவருக்கு வேண்டி ஏற்றெடுத்தவருக்கு வேண்டி இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை அங்கீகரித்தார்கள். எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனம் இயேசுவை தெய்வத்தை அங்கீகரிச்சு மிஸ்ரயீமிலிருந்து அவர் புறப்படுவார்கள். ஆனால் கொஞ்சம் சுகம் கூடும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் மேட்டிமை அதிகமாய் மாறிக்கொண்டே இருக்கும். அவருக்கு കുറച്ച് சுகம் அதிகமாகும். அவருடைய மனதிலே மேட்டிமையான அனுபவங்கள் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அவருக்கு ஒத்திரி மேன்மையான அனுபவம் கூடிக்கொண்டிருக்கிறது. அப்படி கூடி அவருடைய பாவங்கள் அதிகரிக்க ஆரம்பித்தது. அவருடைய புகழ்ச்சிகள் அவர் அதிகமாய் கூடிக்கொண்டிருந்தோம். ஆமென். அப்படினாலே ஆமென் ஆண்டவராகிய தேவனிடத்திலே மோசே ஜெபிக்கிற, ஆண்டவரே நீர் எகிப்திலிருந்து ஆமென் கொண்டு வந்த பொழுது உம்முடைய கிருபையினாலும் மகத்துவத்தின்படியும் எகிப்தை விட்டு நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்ததின்படியே இந்த ஜனங்களுக்கு அக்கிரமத்தை என்ன செய்யுங்க மன்னித்தருளும் என்று சொல்லுகிறார். അതുകൊണ്ടാണ് മോശെ പ്രകാരം പ്രാർത്ഥിക്കുന്നു, നിന്റെ മഹാദയയ്ക്ക് തക്കവണ്ണം മിസ്രയീം മുതൽ ഇവിടെ വരെ ഈ ജനത്തോട് നീ ക്ഷമിച്ചു വന്നതുപോലെ ഈ ജനത്തിന്റെ അകത്യം ക്ഷമിക്കണമേ. பாருங்கள், அவர்கள் ஆமென் அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்பட்டார்கள், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அவர் அடிமைத்தனத்தில் നിന്ന് விடுவிக்கப்பட்டு பாவத்தில் നിന്ന് விடுவிக்கப்பட்டு திரும்பவும் ஆமென் மோசே அந்த ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி പിന്നെ മോശെ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുക, ദൈവമേ ക്ഷമിക്കണമേ. ஆமென். அதுக்கு காரணம் என்ற சபையும் கர்த்தருக்குள்ளாக அவருடைய இரத்தத்தினாலே கர்த்தருக்குள்ளாக கடந்து வந்து விட்டது. இப்பொழுதும் ஜனங்கள் பாவத்தினுடைய ஏதோ ஒரு அனுபவங்களுக்குள்ளாக விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ഇപ്പോഴും സഭ പാപത്തിൽ നിന്ന് വിടുവിക്കപ്പെട്ടു, ഇപ്പോഴും ദൈവസന്നിധിയിൽ കടന്നു വന്നാലും പിന്നെ ഏതോ പാപത്തിനുള്ളിൽ எல்லாம் கவனமாக கேளுங்கள். ஆமென். புதிய ஏற்பாட்டின் பிரகாரமாக 2 வகையான பாவங்கள் இருக்கிறது. நாம் எல்லாரும் ശ്രദ്ധയോടെ കേൾക്കണം. പുതിയ നിയമപ്രകാരം 2 വിധமான പാവങ്ങൾ ഇരിക്കുന്നു. ஒன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத ஒரு பாவம், ഒന്നാമതായി മരണത്തിന് കാരണമല്ലാത്ത പാപം. இனி ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம். ഇനി ഒന്ന് മരണത്തിന് കാരണമായ പാപം. யோவானுடைய நிருப புத்தகம் வாசித்தால் உங்களுக்கு புரியும். அதனை இப்போது சொல்ல விருப்பப்படவில்லை. யோഹന്നാന്റെ ലേഖന പുസ്തകം വായിക്കുമ്പോൾ നിങ്ങൾക്ക് അത് മനസ്സിലാകും. அப்ப 2 விதமான பாவங்கள் இருக்கிறது. ஒன்று
மரணத்துக்கு ஏதுவான பாவம் 2, മരണത്തിക്ക് ഏതുമില്ലാത്ത പാപം. രണ്ട് വിധമായ പാപമുണ്ട്. മരണത്തിന് കാരണമായ പാപമുണ്ട്, മരണത്തിന് காரணமில்லாத பாவமுண்டு. ஆமென். அதனுடைய பாவத்தினுடைய வகை என்ன என்பதை இப்ப நான் சொல்லவில்லை. பின்பு நீங்கள் எடுத்து தனிப்பட்ட முறையில் கேட்டால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆனால் பாவம் மரணத்துக்குள்ளாக இருக்கிற பல பாவங்கள் சபை அலட்டி கொண்டிருக்கிறது. மரணத்தினுள்ளில் கொண்டு போகிற பல பாவங்கள் சபை அலட்டி கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த மரணத்துக்குள்ளாக ஆமென் நாம எந்த விஷயத்திலும் நாம் மகிமையற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி சத்ரு பல நேரங்களிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பிள்ளைகளை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். യേശു ക്രിസ്തുവിനുള്ളിൽ കടന്നു വന്ന ദൈവത്തിന്റെ കുഞ്ഞുങ്ങളെ പോലും ആ മരണത്തിന് കാരണമായ പാപത്തിൽ വീഴിക്കണമെന്ന് പിശാച് പോരാടിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ആമേൻ. அந்த போராட்டத்துக்குள்ளாக சபை வீழ்ந்து போக கூடாது பிரியமானவர்களே. എന്നാൽ നമ്മുടെ സഭ ആ പോരാട്ടത്തിൽ നമ്മൾ വീഴരുത്. எத்தனை பேர் சொல்ல மகிமையற்றவர்களாக மாறிவிட்டீர்கள் என்றால் பாவத்துக்குரிய அந்த பாவத்துடைய கிரியைகளுக்குள்ளாக நீங்கள் விழுந்து விடுவீர்கள். ആ മഹത്വം നമ്മൾ വിട്ട് നഷ്ടമായാൽ ആ പാപത്തിന്റെ ക്രിയകൾ നമ്മൾ கடந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக கடந்து வந்தது அவர்களுடைய மேட்டுமையான சுபாவங்கள் கடந்து வந்தபோது அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள். അവർക്ക് ആ ഇസ്രായേൽ ജനം ദൈവത്തിനുള്ളിൽ കടന്നു വന്നു എങ്കിലും അവർ പിന്നെയും പാപം ചെയ്യുമ്പോൾ അവർ സ്വഭാവങ്ങൾ മൂലമായി അവർ പാപത്തിൽ വീഴുവാനിടയായി. அந்த பாவம் அவர்களை மகிமையில்லாதவர்களாக மாற்றி விட்டது. ആ പാപം അവരെ മഹത്വത്തിൽ നിന്ന് അകറ്റുവാനിടയായി. பாருங்கள் ஆமென். கர்த்தர் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தின போது மகிமையின் மேகம் கொண்டு அவர் நடத்தி கொண்டே இருந்தார். നിങ്ങൾ നോക്കണം, ദൈവം അവരെ മരുഭൂമിയിൽ കൂടി നടത്തുമ്പോൾ ആ മഹത്വത്തിന്റെ മേഘത്തിലൂടെയാണ് അവരെ നടത്തിയത്. அந்த கிருபை அவர் மேல் ஆமென் ஆண்டவர் கொடுத்து அந்த மகிமை என்ற மேகத்தினாலே அவர்கள் நடத்தப்பட்டார்கள். ദൈവ കൃപ അവർക്ക് കൊടുത്ത് ആ മഹത്വത്തിന്റെ മേഘത്തിലൂടെ അവരെ നടത്തുവാനിടയായി. அவர்கள் எல்லாரும் மகிமைக்குள்ளாக இருக்கிற ஜனங்களாக இருந்தார்கள். இப்போ ഈ ജനങ്ങളെല്ലാം ആ മഹത്വത്തിന്റെ ഉള്ളിൽ ഇരിക്കുന്ന ജനങ്ങളാണ്. நீங்கள் விசுவாசிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் கிருபையினாலே நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். നിങ്ങൾക്ക് വിശ്വസിക്കുവാൻ കഴിയുമോ? ആ കർത്താവിലുള്ള കൃപയാൽ നമ്മൾ എല്ലാം രക്ഷിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. எப்போதும் ரட்சிக்கப்பட்டோமோ அன்று முதலோட மகிமையினால் நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். നമ്മൾ എപ്പോൾ രക്ഷിക്കപ്പെടുന്നോ ആ ദൈവത്തിന്റെ ആ മഹത്വത്തിൽ നമ്മൾ നടത്തപ്പെടുന്നു. ஆமென். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த கர்த்தருடைய கரம் நமக்குள்ளாக எப்போதும் கொடுக்கிறதா இருக்கிறது. ആ ജീവനാകുന്ന ക്രിസ്തു നമ്മൾ വെളിപ്പെടുമ്പോൾ ആ കൃപ നമ്മളുടെ എപ്പോഴും വെളിപ്പെടുവാനിടയായി. அந்த கிருபையினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆமென் மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் ஒன்று உங்களை ஆளுகை செய்யக்கூடாது பிரியமானவர்களே. ജീവനായ ക്രിസ്തു നമ്മളിൽ ഇരിക്കുമ്പോൾ മരണത്തിന് ഹേതുവായ പാപങ്ങൾ നമ്മൾ വീഴുവാനിടയായി. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் மகிமையற்றவனாக நடப்பதற்காக அல்ல மகிமை உள்ளவனாக அழைப்புக்குள்ளாக நான் போகிறவனாக இருக்கிறேன். ഞാൻ മഹത്വം നഷ്ടപ്പെട്ടവനായി നടക്കുന്നവനായിട്ടല്ല ആ മഹത്വത്തെ പ്രാപിച്ചവരായി ഞങ്ങൾ കടന്നു പോകും. ஆமென். பாருங்கள் மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். இந்த வசனத்தை வாசித்த ஆண்டவரே நீர் அவர்களுக்கு மன்னித்தபடியே இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னியும் மன்னியும் என்று மோசே ஆண்டவருடைய கரங்களை பிடித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். മോശെ ഇവിടെ ഇപ്രകാരം പറഞ്ഞതിന്റെ മഹാദയയ്ക്ക് തക്കവണ്ണം മിസ്രയീം മുതൽ ഇവിടെ വരെ ഈ ജനത്തോട് നീ ക്ഷമിച്ചതുപോലെ ഈ ജനത്തിന്റെ അകൃത്യം ക്ഷമിക്കണമേ. என்ன மோசேக்கு நன்றாக தெரியும் என்னை தேவன் அழைத்திருக்கிற அழைப்பு ஒரு மகிமைக்கான அழைப்பு. എന്നാ മോശയ്ക്ക് നന്നായി അറിയാം എന്നെ വിളിച്ചിരിക്കുന്ന വിളി എന്ന് പറയുന്നത് ആ ദൈവത്തിന്റെ തേജസ്സിനായി എന്നെ அந்த വിളിച്ചിരിക്കുന്നു. மகிமை விட்டு போகிற எந்த ஒரு அனுபவம் நான் காட்ட மாட்டேன் என்று மோசே சொல்லுகிறார். ആ തേജസ് നഷ്ടമാക്കുന്ന ഒരു കാര്യവും ഞാൻ കാണിക്കത്തില്ലെന്ന് മോശെ പറയുന്നു. மன்னித்தருளும் என்று ஆமென் மோசே மகிமை உள்ள மோசேயை ஜெபித்த போது கர்த்தர் இறங்கி வருகிறார். ആ മഹത്വമുള്ള மோசே பிரார்த்திச்சപ്പോൾ கர்த்தாവ് അവിടെ இறங்கி വന്നു. ஆமென். அங்கே பாருங்கள் இறங்கி வந்தவர் சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தைகளின்படியே மன்னித்தேன் என்று சொல்லுகிறார். അപ്പോൾ ദൈവം അവിടെ ഇറങ്ങി വന്ന് ആ എന്റെ തേജസ് മിസ്രയീമിൽ മരുഭൂമിയിൽ ഞാൻ ചെയ്ത അടയാളം കണ്ടിട്ട് அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே நான் என்ன செய்தேன் மன்னித்தேன். ஆமென். അതിന് യഹോവா ஆமென் വായിച്ചട്ടെ 20 വാക്യം. നിന്റെ അപേക്ഷ പ്രകാരം ഞാൻ ക്ഷമിച്ചിരിക്കുന്നു. அப்ப பாருங்கள் மகிமை உள்ள மோசேயை ஜெபித்த போது தேவன் மற்றவருடைய பாவத்தை மன்னிக்கிறார். തേജസ്സുള്ള ആ മോശ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ദൈവാചരണത്തോട് ക്ഷമിക്കുവാനിടയായി. அந்த மகிமையை தேவன் யாருக்காக விட்டு கொடுக்கிறவர் கிடையாது. ആ ദൈവത്തിന്റെ തേജസ് ദൈവം ആർക്കു വേണ്ടി അത് அந்த വിട്ടുകൊടുക്കുന്നില്ല. மகிமையான தேவன் உனக்குள்ள வாசம் செய்கிற ரகசியத்தை நீ உணர்ந்து கொண்டால் ஆமென் நீ நாசமாய் போகிற இல்லைங்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களாய் ஜெபிக்கும்போது அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ആ മഹത്വം പ്രാപിച്ച് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ നശിച്ചു പോകുന്ന ജനങ്ങൾക്ക് ദൈവം അവരുടെ പാപങ്ങളെ ക്ഷമിക്കുവാനിടയായി. ஒருவன் பாவத்துக்குள்ளாக விழுவதை நீவன் அவன் உங்களை தேவன் வெளிப்படுத்தினால் இல்லை நீங்கள் கண்கள் கொண்டு கண்டால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். നമ്മുടെ സഭയിൽ ആരും പാപത്തിൽ വീണ് നമ്മൾ കണ്ടാൽ നമുക്ക് മനസ്സിലായി ദൈവം വെളിപ്പെടുത്തിയാൽ നമ്മൾ അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നവരായിരിക്കണം. பாவத்தை விழுந்தா நம்ம அப்படியே போட்டோம் அப்ப ஆண்டவர் அடிப்பார் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. നമ്മൾ ഒരാൾ പാപത്തിൽ വീണ് നമ്മൾ കണ്ടാൽ അങ്ങനെ പോകട്ടെ, ദൈവം അടിച്ചുകൊള്ളുന്നത് നമ്മൾ പോകുന്നവരായി തീരരുത്.
கூடாது. നമ്മൾ നമ്മുടെ അടുത്തിരിക്കുന്നവർക്ക് വേണ്ടി നമ്മൾ ഓരോരുത്തർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നവരായിട്ട് ദൈവമേ അവരാരും നരകത്തിന് യോഗ്യരായി തീരല്ലേ. ஏனென்றால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, எதற்காக சொல்கிறார்? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தேவன் அழைத்திருக்கிறார். റോമർ 8:30 വാക്യം പ്രകാരം പറയുന്നു, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். മുൻ നിയമിച്ചവരെ അവൻ വിളിച്ചിരിക്കുന്നു. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். വിളിച്ചവരെ നീതീകരിച്ചിരിക്കുന്നു. எவர்களை நீதிமான்களாக மாற்றினாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ആരെ ദൈവം നീതീകരിച്ചിരിക്കുന്നു അവരെ തേജസ്കരിച്ചുമിരിക്കുന്നു. அவன் நம்ம பாருங்க, ஒரு அழைப்பு உங்க மேல் வந்திருக்கிறது. அந்த அழைப்பினால நீங்கள் எல்லாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நீதிமான்களாக மாற்றப்பட்ட நீங்கள் இப்பொழுது அவருடைய மகிமைக்குள்ளாக இருக்கிறீர்கள். ദൈവം മുൻ നിയമിച്ചവരെ വിളിച്ചിരിക്കുന്നു. വിളിച്ചവരെ നീതീകരിച്ചിരിക്കുന്നു. ഓരോരുത്തരെയും ദൈവം തേജസ്കരിച്ചുമിരിക്കുന്നു. ஆமென். பாருங்கள், ஆமென். நீங்கள் எல்லாரும் ஒரு மகிமைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறீர்கள். നമ്മളെല്ലാവരും ദൈവത്തിന്റെ മഹത്വത്തിൽ കടന്നു വന്നിരിക്കുന്നു. ஆமென். நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்களா? அவர்கள் மகிமைக்கு உட்படுத்தவர்களாய் இருக்கிறீர்கள். നമ്മളെ ദൈവം നീതീകരിച്ചിരിക്കുന്നു. നമ്മൾ തേജസ്കരിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. அதே இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமென், பலரிடத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். என்னாகமம் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரம் நாம் வாசித்த வசனம் வாசிக்கலாம். ஆமென். the book of numbers chapter 14 verses ஆமென் 21-22 ஆமென் வசனம் வாராக சொன்னது 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். கர்த்தர் மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை மன்னிக்கிறார். அதற்கு பிறகு பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். അത് സംഖ്യാപുസ്തകം 14:20 വാക്യം പ്രകാരം പറയുന്നു, അതിന് യഹോവ അരുളിച്ചത്, നിന്റെ അപേക്ഷ പ്രകാരം ഞാൻ ക്ഷമിച്ചിരിക്കുന്നു, എങ്കിലും എന്നാണ് ഭൂമിയെല്ലാം യഹോവയുടെ തേജസ് കൊണ്ട് നിറഞ്ഞിരിക്കും. அப்ப பாருங்கள், இந்த பூமி முழுவதும் இப்பொழுது என்னுடைய மகிமையை கொண்டு நிறைந்திருக்கும். ഇപ്പോൾ ഭൂമിയെല്ലാം ദൈവത്തിന്റെ മഹത്വം കൊണ്ട് നിറഞ്ഞിരിക്കുന്നു. பாருங்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அந்த இடத்துல மகிமை நிறைந்திருக்கிறது. നമ്മുടെ പാപങ്ങൾ ക്ഷമിക്കപ്പെടുമ്പോൾ അവിടെ മഹത്വം കൊണ്ട് നിറയുന്നു. எத்தனை பேருக்கு ஆழமான ரகசியம் புரியுது தெரியவில்லை. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? உண்மையில் ஒரு பெரிதான ஒரு மகிமையின் மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. എത്ര പേർക്ക് വിശ്വസിക്കുവാൻ കഴിയും? ദൈവം എപ്പോൾ നമ്മുടെ പാപങ്ങൾ ക്ഷമിച്ചോ അപ്പോൾ ദൈവത്തിന്റെ മഹത്വം നമ്മൾ നിറഞ്ഞിരിക്കുന്നു. எப்போது இயேசு கிறிஸ்து எனக்காக உனக்காகவும் சிலுவையிலே நமக்காக மரித்தாரோ அன்று நமக்காக மகிமையினுடைய மேகம் நமக்காய் கடந்து வந்திருக்கிறது. എന്ന് കർത്താവായ യേശു ക്രിസ്തു ആ ക്രൂശിൽ നമുക്ക് വേണ്ടി മരിച്ചോ അന്ന് ആ മഹത്വം നമുക്ക് വേണ്ടി കൊടുക്കപ്പെടുവാനായി. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அன்று முதல் தேவனுடைய மகிமையினால் எல்லாம் நிறைந்திருக்கிறோம். എന്ന് നമ്മുടെ പാപങ്ങൾ ക്ഷമിക്കപ്പെട്ടോ അന്ന് ദൈവത്തിന്റെ മഹത്വം നമ്മൾ പ്രാപിച്ചിരിക്കുന്നു. அப்போது தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது நம்முடைய பூமியிலே எப்பொழுதும் நிறைந்த வண்ணமாய் இருக்கிறது. അന്ന് കൊടുത്ത വാഗ്ദത്തം ദൈവം ഇപ്പോൾ ഭൂമിയിൽ നമ്മുടെ മേൽ നിറഞ്ഞിരിക്കുന്നു. அந்த மகிமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் முடியும். அது என்னவென்றால் பாவத்தால் மட்டும்தான் உங்களை மகிமையிலிருந்து வெளியே கொண்டு போக முடியும். നമ്മളെ ഈ മഹത്വത്തിൽ നിന്ന് ഏത് കാര്യം വെളിയിൽ നമ്മളെ മഹത്വത്തിൽ നിന്ന് വെളിയിൽ കൊണ്ടുപോകുന്നു വെച്ചാൽ പാപം മാത്രമാണ് നമ്മളെ മഹത്വത്തിൽ அந்த பாவத்திலிருந்து நீங்க வெளியே இருந்தால் அந்த மகிமை உங்களை விட்டு மாறி போகாது. നമ്മൾ ആ മഹത്വത്തിനുള്ളിൽ നിന്നാൽ പാപത്തിൽ നമ്മൾ മാറി നിന്നാൽ ഈ മഹത്വത്തിൽ നമ്മൾ പോകുവാനിടയാകില്ല. அந்த மகிமைக்குள்ளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததனாலே இப்போது அவர்கள் மகிமை இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். ഇസ്രായേലിന് പാപം ചെയ്തപ്പോൾ അവരിൽ നിന്ന് ആ മഹത്വം മാറി പോകുവാനിടയായി. பாருங்கள், உங்கள் தேவன் கொடுத்திருக்கிற அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். നിങ്ങൾ ഓരോരുത്തരും നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്ന വിളിക്ക് യോഗ്യമാമണം നടക്കുന്നവരായി. ஆமென். ஆண்டவர் உங்களை மகிமைக்காக அழைத்தால் மகிமைக்கான பாத்திரவான்களாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ദൈവം നമ്മളെ മഹത്വത്തിനായി വിളിച്ചു ആ മഹത്വത്തിന് യോഗ്യമാമണം നടക്കുന്നവരായി. ஆமென். அதற்குள்ளாக ஏது ஆமென் ஆமென் எக்ஸ்கியூஸ் நீங்கள் சொல்லக்கூடாது. അതിനുവേണ്ടി ഒരു എക്സ്ക്യൂസും നമ്മൾ പറയരുത്. ஏனென்றால் ஆமென் அது தேவனுடைய மகிமையாய் இருக்கிறது. അത് ദൈവത്തിന്റെ മഹത്വമായിരിക്കുന്നു. அது தேவனிடத்தில் கடந்து வந்த மகிமையாய் இருக்கிறது. ദൈവത്തിന്റെ ഇടത്തിൽ നിന്ന് കടന്നു വന്ന മഹത്വമായി. உன்னையும் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற மகிமையாய் இருக்கிறது. അത് നമ്മുടെ ദൈവരാജ്യത്തിൽ ചേർക്കുന്ന മഹത്വമായിരിക്കുന്നു. அவருடைய மகிமையை பெற்றுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிரியமானவர்களே, நீங்கள் அதற்கு நடக்கிற பாத்திரவான்களாய் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக ആ இருக்கிறது. മഹത്വത്തെ പ്രാപിച്ച് നമ്മൾ ഓരോരുത്തരും ആ മഹത്വത്തിന് യോഗ്യമാമണം നടക്കുന്നവരായിരിക്കും. அதற்காக நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். അതിനുവേണ്ടിയാണ് ദൈവം നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്നത്. மகிமை விட்டு எந்த ஒரு வேலையும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்ல முடியுமா? എനിക്ക് ആ മഹത്വത്തെ വിട്ട് ഒരു കാര്യം വേണ്ട ദൈവത്തോട് പറയുവാൻ. பிரியமானவரே, மகிமையுள்ளவரான இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களை தன்னுடைய தோளில் சுமந்து தந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் உனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். ആ മഹത്വമുള്ള യേശുവിനെ ആ ക്രൂശ് ചുമന്ന് ദൈവം നമുക്ക് ഈ ഭൂമിയിലേക്ക് തന്നതിന് കാരണം എന്താണെന്നറിയാമോ? ആ മഹത്വത്തെ നമുക്ക് കൊടുക്കുവാൻ വേണ്ടിയാണ്. அவன் முன்னே ஆண்டவர் முன்குறித்ததனால தான் அவனை தேடி கடந்து வந்தார். നമ്മളെ മുൻ നിയമിച്ചതിനാലാണ് ദൈവം നമ്മളെ തേടി വരുവാൻ. உலகத்தினுடைய உருவாவதற்கு முன்னாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ഈ ലോകം ഉണ്ടാകുന്നതിന്
சொல்லுகிறார், நாங்கள் இப்பொழுது அவருடைய மகிமையை கண்ட சாட்சிகளாய் இருக்கிறோம். അതുകൊണ്ടാണ് പത്രോസ് ഇപ്രകാരം പത്രോസിന്റെ ലേഖനത്തിൽ പറയുന്നത്, ഇപ്പോൾ ഞങ്ങൾ മഹിമ കണ്ട സാക്ഷികളായിരിക്കുന്നു. அவன் பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் அவருடைய மகிமையை கண்ட சாட்சிகளாய் இருக்கிறோம். അതുകൊണ്ടാണ് പത്രോസ് പറയുന്നത്, ഞങ്ങൾ മഹിമ കണ്ട സാക്ഷികളായിരിക്കുന്നു. அவன் மோசே தேவனுடைய மகிமையை பெற்ற சாட்சி என்றால், பேதுரு தேவனுடைய மகிமையை கண்ட சாட்சியாய் இருக்கிறார். മോശ ദൈവത്തിന്റെ മഹിമ പ്രാപിച്ചയാളെങ്കിൽ പത്രോസ് ഇവിടെ ദൈവത്തിന്റെ മഹിമയെ കണ്ട വ്യക്തിയാണ്. அவன் மோசே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அவன் மலையில் ஜெபிப்பதற்காக மறுரூப மலையில் கடந்து சென்றபோது தேவனுடைய மகிமையான மேகம் அங்கே இறங்கி கடந்து வந்தது. യേശു ക്രിസ്തു യാക്കോബ് യോഹന്നാൻ പത്രോസുമായിട്ട് ആ മലയിൽ പ്രാർത്ഥിക്കുവാൻ കടന്നു പോകുമ്പോൾ അവിടെ ആ മഹത്വത്തിന്റെ മേഘം അവിടെ ഇറങ്ങി വരുവാണ്. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே மகிமையுடைய மேகம் கடந்து வரும். பிரியமானவர்களே, യേശു ക്രിസ്തു എവിടെ ഇരിക്കുന്നോ അവിടെ മഹത്വത്തിന്റെ മേഘം കടന്നു വരുവാണ്. பிரியங்களே, உங்களுடைய இயேசு வாசம் செய்தால் உங்களுக்குள்ளாக மகிமை என்றும் வாசம் செய்து கொண்டே இருக்கும். നമുക്കുള്ളിൽ യേശു വാസം ചെയ്യും, വസിക്കുമ്പോൾ നമുക്കുള്ളിൽ എപ്പോഴും ദൈവത്തിന്റെ മഹത്വവും വാസം ചെയ്യുവാൻ வாசம் செய்தால் அறியப்படாத சில வெளிப்பாடுகள் ரகசியத்தை பரலோகம் உனக்காக வெளிப்படுத்தி இருக்கும். യേശു ക്രിസ്തു നമുക്കുള്ളിൽ വാസം ചെയ്യുമ്പോൾ അറിയാത്ത പല രഹസ്യങ്ങളെ നമുക്ക് വെളിപ്പെടുത്തുവാൻ കഴിയും. நீ நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, അതിനുവേണ്ടിയാണ് നമ്മളെ ദൈവം വിളിച്ചിരിക്കുന്നത്. அழைக்கப்பட்ட பாத்திரவான்களாய் நடப்பதற்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? ആ വിളിച്ചിരിക്കുന്ന വിളിക്ക് യോഗ്യമാവണം നടക്കുവാൻ എത്ര പേർ ഏൽപ്പിക്കപ്പെടും? பேதுரு சொல்கிறார், இப்போது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் கேட்டதனால சொல்லல, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அனுபவித்து அந்த மகிமை கண்ட சாட்சிகளாய் மாறியதனால இயேசுவை நாங்கள் இப்போது பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். പത്രോസ് അതുകൊണ്ടാണ് പറയുന്നത്, ഞങ്ങൾ കേട്ടത് വെച്ച് പറയുന്നവരല്ല, ഞങ്ങൾ യേശു ക്രിസ്തുവിനെ അനുഭവിച്ച് ഞങ്ങൾ കണ്ടത് ഇപ്പോൾ ഞങ്ങൾ இது പറയുവാണ്. மகிமையுடைய ஊழியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ഈ മഹിമ നമുക്കുടെ അവകാശമായിരിക്കുന്നു. அவன் கொரிந்தியரை வாசிக்கும் பொழுது அவன் மோசே பெற்ற மகிமை ஒரு அழிவின் மகிமையாக இருந்தால், நீ நான் பெற்றிருக்கிற மகிமை அழியாமை உள்ள ஒரு மகிமையாக இருக்கிறது. മോശ പ്രാപിച്ച ആ തേജസ് മാറിപ്പോകുന്ന തേജസ്സായിരുന്നു. എന്നാൽ നമ്മൾ പ്രാപിച്ചിരിക്കുന്ന തേജസ് എപ്പോഴും മാറാത്തൊരു തേജസ്സാണ്. பிரியமானவர்களே, யோசிக்க முடியுமா? மண் கூடாரமானது எனக்கு இந்த மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேன்? അതുകൊണ്ടാണ് പൗലോസ് ചോദിക്കുന്നത്, ഈ മഹത്വമാകുന്ന ഈ മഹത്വത്തെ പ്രാപിക്കുവാൻ ഞാൻ എന്നെ ചെയ്തിരിക്കുന്നു. ஆமென். இந்த மகிமையை கண்ட பேதுரு சொல்கிறார், இந்த மகிமை இப்போது எங்களுடைய மண் கூடாரங்களில் பவுலும் சொல்கிறார், நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். അതുകൊണ്ടാണ് പത്രോസും പൗലോസും പറയുന്നത്, ഈ മഹത്വത്തെ ഞാൻ പ്രാപിച്ചിരിക്കുന്നു. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. 2 கொரிந்தியருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. வாசிக்கலாம், வேகத்தில் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 കൊരിന്ത്യർ 3-ാം അധ്യായം 17-ാം വാക്യം 18-ാം വാക്യം. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். அது போதும். ஆமென். ஆமென். அது 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? 8ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கி, அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கையிலிருந்து எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்துக் கொள்ளுகிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை, எல்லாரும் கவனமா கேளுங்க. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களினால் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. இஸ்ரவேல் ஜனபுத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாமல் இருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையினுடைய, பாருங்கள் பிரியமானவர்களே, மோசே செய்த ஊழியத்தில் பாதையில் வாசிக்கும் பொழுது அவன் மோசேயின் முகத்தில் வந்திருக்கிற அந்த மகிமை, அவன் வசனம் சொல்றது ஒழிந்து போகிற மகிமையுடைய ஊழியமாய் இருக்கிறது. ആ മോശയുടെ മുഖത്തുണ്ടായിരുന്ന ആ തേജസ് മാറിപ്പോകുന്നതായിരുന്നു. ஆனால் மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாய் இருக்கிறது. എന്നാൽ 8ஆம் வாக்கியம், തേജസ് ഉള്ളതായെങ്കിൽ ആത്മാവിന്റെ ശുശ്രൂഷ അധികം തേജസ് ഉള്ളതല്ലയോ? பாருங்கள், ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. നമ്മുടെ ആത്മാവിനാലുള്ള ഈ ശുശ്രൂഷ അധികം തേജസ് ഉള്ളതായിരുന്നു. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. അതുകൊണ്ടാണ് ദൈവവചനം ഇപ്രകാരം പറയുന്നത്, കർത്താവിന്റെ ആത്മാവുള്ളിടത്ത് സ്വാതന്ത്ര്യമുണ്ട്. ஆண்டவர் சொல்றது, அந்த உன்னுடைய மண் கூடாரங்களில் அந்த மகிமையை பெற்றுக் கொள்ளுகிற பாக்கியத்தை நீ நான் பெற்றிருக்கிறோம். നമ്മുടെ ഈ മൺ ശരീരത്തില് ആ മഹത്വത്തെ നമ്മൾ പ്രാപിക്കുവാൻ ദൈവം നമുക്ക് ഭാഗ്യം നൽകി. அந்த மகிமையை பெற்றிருக்கிற நீ நானும் செல்லுகிற இடத்துல எல்லாம் விடுதலை நடந்து கொண்டே இருக்கும். ആ മഹത്വം പ്രാപിക്കുന്ന നമ്മളെല്ലാം ചെല്ലുന്ന ഇടങ്ങളിലെല്ലാം വിടുതൽ നടക്കുവാനാണ്. நாம் எல்லாரும் மகிமையுள்ள பாத்திரங்களாய் இருக்கிறோம். നമ്മളെല്ലാവരും
கொண்டிருக்கிறது. அதன் ஒழிந்து போகிற மகிமையுள்ள அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கிறது. தேஜஸ் தேஜஸ் உள்ளது. 8-ാം വാക്യം മലയാളത്തിൽ വായിച്ചാട്ടെ. തേജസ്സുള്ളതാണെങ്കിൽ ആത്മാവിന്റെ ശുശ്രൂഷ അധികം തേജസ്സുള്ളതല്ലയോ? ആമേൻ. ഇത് ആക്രി തീർപ്പ് കൊടുക്കും ஊழியம் மகிமையுள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாயிருக்குமே என்று வசனம் சொல்கிறது. ശിഷ്യാവധിയുടെ ശുശ്രൂഷ തേജസ്സാകുന്നുവെങ്കിൽ നീതിയുടെ ശുശ്രൂഷ തേജസ്സേറിയതായിരിക്കും. பாருங்கள், மோசேயுடைய முகத்தில் வந்த அந்த மகிமை 3000 பேரை கொன்று போட்டு விட்டது. ആ മോശയുടെ മുഖത്തുള്ള തേജസ് 3000 പേരെ കൊല്ലുവാൻ ഇടയായി. பாவம் செய்தால் ஒரு மனிதனுக்கு மரணம் நிச்சயம். ഒരു മനുഷ്യൻ പാപം ചെയ്താൽ മരണം നിശ്ചയമായി. மகிமையுடன் மோசே இறங்கி வருகிறார். இறங்கி வருவது நடந்தது வசனம் வாசித்தோம். அது ஆக்கினை தீர்ப்பு. எந்தெந்த ஜனங்கள் பாவம் செய்தாரோ அவர்கள் எல்லாரும் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். ആരൊക്കെ പാപം ചെയ്തോ അവർക്കെല്ലാം ശിക്ഷാവധിയിൽ വീഴുവാൻ ഇടയായി. பாருங்கள், புதிய ஏற்பாட்டுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற நானும் நீங்களும் ஆமென் அவருடைய ஆக்கினை கொடுக்கும் ஊழியத்தை நாம் பெற்றில்லாமல் நாம் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்கிறது. നമ്മൾ ആ ശിക്ഷാവധി കൊടുക്കുന്ന ശുശ്രൂഷയല്ല നമ്മൾ ചെയ്യുന്നത്. ദൈവം നമുക്ക് കൊടുത്തിരിക്കുന്ന നീതിയുടെ ശുശ്രൂഷ തേജസ്സേറിയതായിരിക്കും. அப்ப உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த மகிமையின் ஊழியம் நீதியினுடைய ஊழியமாக இருக்கிறது. നമുക്ക് ഓരോരുത്തർക്കും ദൈവം കൊടുത്തിരിക്കുന്ന ആ ശുശ്രൂഷ എന്ന് പറയുന്നത് നീതിയുടെ ശുശ്രൂഷയാണ്. அந்த மகிமை பெற்ற பேதுரு பிரசங்கித்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். അതുകൊണ്ടാണ് ആ മഹത്വം പ്രാപിച്ച പത്രോസ് പ്രസംഗിക്കുമ്പോൾ 3000 പേർ രക്ഷിക്കപ്പെടുവാൻ. ஏனென்றால் அது ஜீவனை கொடுக்கிற மகிமையா இருக்கிறது. അതെന്തുകൊണ്ടാണ് ജീവൻ കൊടുക്കുന്ന മഹത്വമാണ്. கொடுத்திருக்கிற மகிமை ஜீவன் கொடுக்கிற ஒரு மகிமையா இருக்கிறது. യേശുക്രിസ്തു നമുക്ക് കൊടുത്തിരിക്കുന്ന മഹത്വം എന്ന് പറയുന്നത് ജീവൻ കൊടുക്കുന്നതാണ്. நீதியுள்ள மகிமையா இருக்கிறது. അത് നീതിയുള്ള മഹത്വമായിരിക്കും. மற்றவருக்கு அழிவுக்கான மகிமை அல்ல, மற்றவருக்கு அது ஜீவன் கொடுக்கிற ஒரு மகிமையா இருக்கிறது. മറ്റുള്ളവരെ ശിക്ഷാവധിയിലേക്ക് തള്ളിവിടുന്ന മഹത്വമല്ല ദൈവം നമുക്ക് കൊടുത്തിരിക്കുന്നത്. അത് ജീവനിലേക്ക് കടന്നുവിടുന്ന மோசே 3000 பேரால் கொன்று போட்டது போல பேதுரு செய்யவில்லை. பேதுருடைய பிரசங்கத்திலே அந்த மகிமையுள்ள பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள். മോശയുടെ ആ ശുശ്രൂഷയുടെ മണ്ഡലങ്ങളിൽ 3000 പേര് മരിച്ചു പോയെങ്കിൽ എന്നാൽ ആ മഹത്വം പ്രാപിച്ച പത്രോസിന്റെ ശുശ്രൂഷയിൽ 3000 പേർ രക്ഷിക്കപ്പെട്ട് സ്നാനപ്പെടും. தேவனை துதிக்க முடிகிறது பிரியமானவர்களே. ரெண்டு மகிமையும் தேவனிடத்தில் கடந்து வந்தது. ஆனால் அன்பின் நிமித்தமாக கிறிஸ்து முகாந்திரம் பெற்ற மகிமை அழிவுக்காக அல்ல, அது மற்றவருடைய ஜீவனுக்குள்ளாக அது மாறினது பிரியமானவர்களே. രണ്ട് തേജസ് കർത്താവിന്റെ അടുത്ത് വന്നതാണ്. എന്നാൽ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ സ്നേഹം മൂലം കൊടുത്ത ഈ തേജസ് എന്ന് പറയുന്നത് മറ്റുള്ളവരെ നശിപ്പിക്കുവാനല്ല, മറ്റുള്ളവരെ നിത്യതയിലേക്ക് നടത്തുവാനുള്ള. 40 நாள் மலை மேல் இருந்த மகிமை அல்ல, உன்னை தேடி அவன் கடந்து வந்த இயேசு கிறிஸ்துவினால் கிடைத்த மகிமையை தான் நீ நானும் சுமந்து கொண்டிருக்கிறோம். ആ മോശയെ പോലെ പ്രാപിച്ച ആ തേജസ്സിൽ നമ്മൾ പ്രാപിച്ചത് നമ്മളെ കർത്താവായ യേശുക്രിസ്തു തേടി വന്നതിനാൽ നമ്മൾ പ്രാപിച്ച തേജസ്സാണ്. அந்த கிருபையினால் மகிமையை பெற்றுக்கொண்டவர்கள் கரங்களை வைத்து தேவனை துதிக்கலாமா? ആ കൃപയിനാൽ ആ തേജസ്സിനെ പ്രാപിച്ച എല്ലാവരും കരങ്ങൾ ഉയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യാം. தகுதி இருக்கிறது, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு? നമ്മൾ മഹത്വം പ്രാപിക്കാൻ എന്ത് യോഗ്യതയാണ് നമുക്കുള്ളത്? ஆமென். ஒரு யோகியதும் இல்லாத நம்மை அந்த மகிமை தேடி வந்தது பிரியமானவர்களே. ഒരു തകുതിയുമില്ലാതെ നമ്മളെ ആ മഹിമ തേടി വരുവാനായി. ஆமென். இன்று எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த உலகத்தரமான கஷ்டங்களோ நெருக்கங்களோ வேதனைகளோ ஆமென் அதை குறித்தல்ல நான் இப்போது எண்ணிக் கொண்டிருப்பது என் மகிமை விட்டு நான் ஓடி போக கூடாது. ഏതൊരു കഷ്ടങ്ങളും വേദനകളും നമ്മളെ ജീവിതത്തിൽ കടന്നു വന്നാൽ ആ മഹത്വത്തെ വിട്ട് നമ്മൾ ഓടി പോകരുത്. ஏனென்றால் நீங்கள் அந்த மகிமைக்கு ஆமென்குள்ளாக நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். എന്തുകൊണ്ടെന്നാൽ ആ മഹത്വത്തിനായി ദൈവം നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്നു. எத்தனை பேர் சோதனை சொல்ல முடிகிறது? എത്ര പേർ സ്തോത്രം പറയും? அந்த மகிமைக்காக தேவனை அழைத்து இருக்கிறார். ആ മഹത്വത്തിനായി ദൈവം എന്നെ വിളിച്ചിരിക്കുന്നു. ஆமென். அந்த மகிமைக்காக தேவனை அழைத்து இருக்கிறார். ആ മഹത്വത്തിന് വേണ്ടിയാണ് ദൈവം എന്നെ വെച്ചിരിക്കുന്നത്. அதுக்கு பாத்திரமாக நடப்பதற்கு நான் உண்மையுள்ளவனாய் இருக்க விருப்பப்படுகிறேன் ஆண்டவரே என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? അതിന് യോഗ്യമായി നടക്കുവാൻ ഞാൻ വിശ്വസ്തനായിരിക്കുമെന്ന് എത്ര പേർക്ക് പറയുവാൻ കഴിയും? பிரியமானவரே, இலவசமாக கிடைத்த உன்னுடைய ஆமென் கிருபையும் உன்னுடைய மகிமையும் தள்ளிவிட்டு ஓடுவதற்காக அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. നമ്മൾക്ക് ആ സൗജന്യമായി കിട്ടിയ ആ മഹത്വവും ദൈവകൃപയും നമ്മൾ തള്ളിവിട്ട് ഓടുവാനല്ല ക്രിസ്തീയ ജീവിതം എന്ന് പറയുന്നത്. ரோமர் 8-ாம் அதிகாரம் 18-ாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. The book of Romans, Amen, chapter 8 verses 18. ரோமர் 8-ாம் அத்தியாயம் 18-ாம் வாக்கியம், பாடுகள் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. അതുകൊണ്ടാണ് റോമർ 8-ാം വാക്യം പ്രകാരം നമ്മൾ വെളിപ്പെടുവാനുള്ള തേജസ് വിചാരിച്ചാൽ ഈ കാലത്തിലെ കഷ്ടങ്ങൾ സാരമില്ല. ஆமென். ഈ കാലത്ത് പാടുകൾ നമ്മിடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். അതുകൊണ്ടാണ് പറയുന്നത് ഈ കാലത്തിലെ കഷ്ടങ്ങൾ സാരമില്ല. ஆமென். இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற இனி ஒரு மகிமை இருக்கிறது.
இருக்கணும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கால சத்தம் கேட்கப்படும் பொழுது இந்த மகிமை உள்ள சரீரம் கர்த்தருக்குள்ளான மகிமை உள்ள சரீரமாக மறுரூபமாக்கப்படும். ആ കർത്താവിന്റെ കാഹളം തുനി കേൾക്കുമ്പോൾ ആ നമ്മുടെ ഈ തേജസ്സുള്ള ശരീരം ആ കർത്താവിനുള്ള തേജസ്സിലേക്ക് നടത്തപ്പെടുവാനിടയായി. പാപമില്ലാത്ത ഏവരും കർത്തരുക്കുള്ളാக എടുക്കപ്പെടുவார்கள் பிரியமானவர்களே. പാപമില്ലാത്ത എല്ലാവരും കർത്താവിൽ എടുക്കപ്പെടും. ஆமென். பாவம் மகிமையற்றவர்களாக மாற்றும் பொழுது உன்னை தேடி வந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னை இப்போது மகிமை உள்ளதாக மாற்றி இருக்கிறது. പാപം കർത്താവിൽ അകറ്റി മാറ്റുമ്പോൾ ആ കർത്താവിന്റെ സ്നേഹം നമ്മളെ ആ കർത്താവിന്റെ മഹത്വത്തിലേക്ക് ചേർക്കുവാനിടയായി തീരും. ஆமென். ഈ കാലത്തിന്റെ പാടുകളെ കണ്ട് அந்த மகிமை விட்டு ஓடி போவதற்காக அல்ல தேவன் உன்னை அழைத்திருப்பது. ഈ കാലത്തിലെ കഷ്ടങ്ങളെ കണ്ട് ഈ മഹത്വത്തെ നഷ്ടപ്പെടുത്താനല്ല ദൈവം നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്നത്. சொல்ல முடியுமா, எனக்கு மகிமைக்காக நான் எதையும் எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டேன், ആ മഹത്വത്തിന് വേണ്ടി ഞാൻ ഒരു കാര്യത്തിന് എക്സ്ക്യൂസ് പറയുന്നില്ല. விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு முதலாவது என் தேவன் கொடுத்த மகிமை மட்டும் தான் போதும் என்று சொல்ல முடியுமா? ഞാൻ ഒന്നിനാലും ഈ മഹത്വത്തെ വിട്ടുകൊടുക്കുന്നില്ല. ആ ദൈവം എനിക്ക് കൊടുത്ത മഹത്വം മാത്രം മതി എന്ന് എത്ര പേർക്ക് ஆமென். പറയാൻ அவர் என்னை முன் குறித்தார், என்னை அழைத்தார், என்னை நீதிமானாய் மாற்றினார். இப்போது அவருக்குள்ளான மகிமைப்பட்டிருக்கிறேன். അവനെ മുൻ നിയമിച്ചിരിക്കുന്നു, വിളിച്ചിരിക്കുന്നു. ഇപ്പോൾ നീതീകരിച്ചിരിക്കുന്നു. ആ തേജസ്സിലേക്ക് എന്നെ നടത്തപ്പെട്ടിരിക്കുന്നു. ஆமென். கொலோசியர் 3-ஆம் அதிகாரம் 4-ஆம் வசனம் வரை சொல்லுது, நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்பட போகிறீர்கள். അതുകൊണ്ട് കൊലോസ്യർ 3-ാം അധ്യായം 4-ആം അധ്യായം 4-ാം വാക്യം പ്രകാരം പറയുന്നത്, നമ്മുടെ ജീവനായ ക്രിസ്തു വെളിപ്പെടുമ്പോൾ നിങ്ങളും അവനോട് കൂടെ തേജസ്സിൽ വെളിപ്പെടും. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்பட போகிறீர்கள். എത്ര പേർക്ക് പറയുവാൻ കഴിയും, നമ്മൾ കർത്താവായ ജീവനായ ക്രിസ്തു വെളിപ്പെടുമ്പോൾ നമ്മൾ ഓരോരുത്തരും അവനോട് കൂടെ തേജസ്സിൽ இயேசு கிறிஸ்து உனக்காக மகிமையை கொடுத்து இப்போது பிதாவுடைய வலது பாரசத்திலே உனக்காகவும் எனக்காகவும் மத்தியஸ்தராக நமக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். യേശു ക്രിസ്തു നമുക്ക് ആ മഹിമയെ കൊടുത്തിട്ട് പിതാവായ ദൈവത്തിന്റെ വലതുഭാഗത്ത് നമുക്ക് വേണ്ടി പക്ഷപാതം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. மோசேயை போல நான் மகிமையை கொடுத்து இந்த ஜனங்கள் பாவம் செய்தார்கள் அழித்து விடலாம் என்கிற வார்த்தைகள் பரலோகத்தில் போய் கொண்டிருப்பது உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற மகிமையுள்ள இயேசு அங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட வேண்டாம் பிரியமானவர்களே. ആ മോശയുടെ കാലഘട്ടങ്ങളിൽ പാപം ചെയ്ത ആ ജനങ്ങളെ നശിപ്പിക്കാമെന്നുള്ള ആ നിലപാടല്ല ദൈവം ഇന്നെടുത്തിരിക്കുന്നത്. ആ പാപം ചെയ്താൽ നമുക്ക് വേണ്ടി പക്ഷപാതം ചെയ്ത് പിതാവിന്റെ വലത്തുഭാഗത്തിരിക്കുന്ന കർത്താവായ യേശു ക്രിസ്തു നമുക്ക് വേണ്ടിയുണ്ട്. கர்த்தருடைய வழியை விட்டு ஓடி போகும்போது ஆமென் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய கரங்களுக்குள்ளே காட்டுவார், இதோ என்னுடைய மகனுக்காக என் கரங்கள் காயப்பட்டிருக்கிறது. നമ്മൾ ദൈവത്തെ വിട്ട് ഓടി പോകുമ്പോൾ പിതാവിന്റെ അടുത്ത് കാണിക്കുക, ഇതാ എന്റെ മകന് വേണ്ടി ഞാൻ എന്റെ കൈകളിൽ അടികൾ വാങ്ങിച്ചു. ஐயோ என் மகனுக்காக என் கால்களில் நான் ஆணிகள் தரித்தேன். എന്റെ മകന് വേണ്ടിയാണ് എന്റെ കാലുകളിൽ ആണികൾ തറയപ്പെട്ടത്. சாத்தானுடைய பாசம், இதோ அவன் மகிமை இல்லாத நான் ஓடி போய் கொண்டிருக்கிறான் உன்னை குறித்து எதிர் சாட்சிகள் கடந்து வந்தாலும். അപ്പോൾ സാത്താൻ വന്ന് നിന്റെ മക്കള് ആ മഹത്വത്തെ വിട്ട് ഓടിപ്പോകുന്നത് പറയുമ്പോൾ ஆமென். உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட வேண்டாம். അപ്പോൾ നമുക്ക് വേണ്ടി പിതാവിന്റെ സന്നിധിയിൽ മധ്യസ്ഥ ചെയ്യുന്ന ഒരു അപ്പൻ നമുക്ക് വേണ്ടിയുണ്ട്. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆமென் தகப்பன் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பாவத்தில் விழுவதற்காக அல்ல நான் சொல்வது, ஆமென் உங்களுக்காக பரிந்து பேசும் ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் முன்குறித்து உங்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். നമുക്ക് വേണ്ടി പക്ഷപാതം ചെയ്യുന്ന ഒരു അപ്പനുണ്ടെന്ന് പറഞ്ഞ് നിങ്ങൾ പിന്നെ പാപത്തിൽ വീഴുവാൻ വേണ്ടിയല്ല പറയുന്നത്. എന്നാൽ നമുക്ക് വേണ്ടി എപ്പോഴും മധ്യസ്ഥ ചെയ്യുന്ന നല്ലൊരു പിതാവ് നമുക്കുണ്ട് നിങ്ങളെ അറിയിക്കുവാൻ വേണ്ടിയാണ് ഞാൻ நீ പറയുന്നത്. யார் என்பதை நன்றாக நீ புரிந்து கொண்டால் நீ பாவத்துக்குள்ளாக திரும்பி கடந்து போக மாட்டாய். നമ്മൾ ആരെന്ന് നമ്മൾ മനസ്സിലാക്കിയാൽ പിന്നെ നമ്മൾ പാപത്തിൽ വീഴത്തില്ല. ஆமென். இயேசு கிறிஸ்து யார் என்பதை நன்றாக நீ உணர்ந்து கொண்டால் அந்த மகிமையை விட்டு நீ ஓடி போக மாட்டாய். യേശു ക്രിസ്തു ആരെന്ന് നമ്മൾ നന്നായി മനസ്സിലാക്കിയാൽ നമ്മൾ ഈ മഹത്വത്തെ വിട്ട് ഓടിപ്പോകത്തില്ല. அவருடைய அன்பினுடைய ஆழம் அகலம் நீதி எவ்வளவு என்று நீ புரிந்து கொண்டால் அந்த மகிமையை விட்டு நீ ஓடி போக மாட்டாய். ഈ ദൈവ സ്നേഹത്തിന്റെ ആഴവും വീതിയും നീളവും ഉയരവും എന്തെന്ന് നമ്മൾ മനസ്സിലാക്കിയാൽ ഈ സ്നേഹത്തെ വിട്ട് നമ്മൾ ഓടിപ്പോകത്തില്ല. பிரியமானவர்களே, 1 பேதுரு அந்த மகிமையை கண்டு பேதுரு சொல்கிறார். 1 பேதுரு 5-ஆம் அதிகாரம் 10-ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. 1 பேதுரு 5-ஆம் அதிகாரம் 10-ஆம் வசனம். ஆமென். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவாராக. അതുകൊണ്ടാണ് ഒന്ന് പത്രോസ് 5-ാം അധ്യായം 10-ാം വാക്യം പ്രകാരം പറയുന്നത്, എന്നാൽ അല്പകാലത്തേക്ക് കഷ്ടം സഹിക്കുന്ന നിങ്ങളെ ക്രിസ്തുവിൽ തന്റെ നിത്യ തേജസ്സിനായി വിളിച്ചിരിക്കുന്ന സർവകൃപാലുമായ ദൈവം തന്നെ യഥാസ്ഥാനപ്പെടുത്തി ഉറപ്പിച്ച് ശക്തീകരിക്കും. ஆமென். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற அவர் ஆமென் உங்களை என்ன செய்ய போற சகல கிருபையும் பொருந்தி தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை ஆண்டவர் என்ன பண்ண போறார் தெரியுமா? சீர்படுத்த போகிறார். ஆமென். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற
அனுபவிக்கிறவங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்த போகிறார். கொஞ்ச காலம் பாடம் அனுபவிக்கிறவங்களை ஆண்டவர் பலப்படுத்தி நிலைநிறுத்த போகிறார். ക്രിസ്തുവിൽ തന്നെ നിത്യ തേജസ്സിനെ വിളിച്ചിരിക്കുന്ന നമ്മളെ ഓരോരുത്തരെയും ദൈവം തന്നെ യഥാസ്ഥാനപ്പെടുത്തി ഉറപ്പിച്ച് ശക്തീകരിക്കുവാനിടയായി. அவன் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி தேவன் என்னை பலப்படுத்த போறார் என்று சொல்ல முடியும்? എത്ര പേർക്ക് കരങ്ങൾ ഉയർത്തി പറയാൻ കഴിയും ദൈവം എന്നെ ബലപ്പെടുത്തുവാൻ പോകും? பிரியமானவரே, உன்னுடைய அழைப்புக்கு ஏற்ற அழைப்பில் நீ பாத்திரவான்களாய் நடக்க நீ உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும். നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്ന വിളിക്ക് യോഗ്യമാവണ്ണം നടക്കുവാൻ നമ്മൾ വിശ്വസ്തരായിരിക്കണം. நீ உண்மையுள்ளவனாய் இல்லாதவனாய் இருந்தால் பரலோகத்துக்கு தான் நஷ்டமாய் இருக்கிறது. നമ്മൾ വിശ്വസ്തരല്ലെങ്കിൽ ആ സ്വർഗ്ഗ രാജ്യത്തിന് നഷ്ടമായിരിക്കുന്നു. ஆமென். சொல்ல முடியுமா? ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் நான் தகுந்த பாத்திரமாய் நடப்பதற்கு விருப்பப்படுகிறேன். നിങ്ങൾക്ക് എത്ര പേർക്ക് പറയാൻ കഴിയും, കർത്താവേ, ആ ദൈവരാജ്യത്തിന് ദൈവത്തിന്റെ മഹത്വത്തിന് യോഗ്യമാവണ്ണം ഞാൻ നടക്കുവാൻ തയ്യാറായിരിക്കുന്നു. அதுதான் ஆமென். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், the book of 2 Peter chapter 1 ஆமென் ஆமென் verse 3 மூணாம் வசனம் சொல்கிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் என்ற யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுதுமன்றி. അതുകൊണ്ടാണ് 2 പത്രോസ് 1ആം അധ്യായം 3ആം വാക്യം പ്രകാരം പറയുന്നത്, തന്റെ മഹത്വത്താലും വീര്യത്താലും നമ്മെ വിളിച്ചതിന്റെ പരിജ്ഞാനത്താൽ അവന്റെ ദിവ്യശക്തി ജീവനും ഭക്തിക്കും വേണ്ടിയതൊക്കെ നമുക്ക് ദാനം ചെയ്തു. பாருங்கள், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிற தேவனை நீங்கள் அறிய வேண்டும். തന്റെ മഹത്വത്താലും വീര്യത്താലും നമ്മെ വിളിച്ചിരിക്കുന്ന ദൈവത്തെ നമ്മൾ മനസ്സിലാക്കണം. பாருங்கள், அவருடைய மகிமை உங்களுக்காக கொடுத்ததினால் நீங்கள் நானும் அவருக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். ദൈവത്തിന്റെ മഹത്വം നമുക്ക് കൊടുത്തതിനാൽ നമ്മൾ ആ ദൈവസന്നിധിയിൽ കടന്നു വരും. மகிமை இல்லை என்றால் பிதாவினிடத்தில் நம்மால் சேர முடியாது. பிரியமானவர்களே, ആ മഹത്വം ഇല്ലെങ്കിൽ ദൈവസന്നിധിയിൽ നമുക്ക് കടന്നു വരുവാൻ ஏனென்றால் பிதாவானவர் பரிசுத்தத்திலும் பரிசுத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். എന്തുകൊണ്ടെന്നാൽ പിതാവായ ദൈവം പരിശുദ്ധനായിരിക്കുന്ന ആ പരിശുദ്ധ സ്ഥലത്ത് വാസം ചെയ്യുന്നവരാണ്. ஆமா, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்கிற பிதாவினோடு வாசம் செய்வதற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கும் பொழுது அந்த மகிமைக்குள்ளாக இருக்கிறவர்களாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ആ പരിശുദ്ധമായിരിക്കുന്ന പിതാവിന്റെ അടുത്ത് നമുക്ക് നിത്യമായി വാസം ചെയ്യണമെങ്കിൽ നമ്മൾ ആ മഹത്വത്തിനുള്ളിൽ ഇരിക്കുന്നവരായിരിക്കണം. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி தேவனை துதிக்க முடிகிறது? എത്ര പേർക്ക് കരങ്ങൾ ഉയർത്തി സ്തോത്രം? ஆமென். அதுதான் 1 கொரிந்தியருடைய புத்தகம் இன்று நாம் வாசித்த வசனத்துக்குள்ளாய் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 45ஆம் வசனம் வரைக்கும் சொல்கிறது. book of 1 Corinthians ஆமென் chapter 15 ஆமென் verse 19 and verse 45. അതുകൊണ്ടാണ് 1 കൊരിന്ത്യർ 15ആം അധ്യായം 19ആം വാക്യവും 45ആം വാക്യവും. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். നാം ഈ ആയുസ്സിൽ മാത്രം ക്രിസ്തുവിൽ പ്രത്യാശ വെച്ചിരിക്കുന്നുവെങ്കിൽ സകല മനുഷ്യരിലും അരിഷ്ടന്മാരത്രേ. மகிமை விட்டு போவதற்கான பிரதான காரணம் என்னவென்று தெரியுமா? இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை தேடுகிறவர்களாய் இருக்க கூடாது. എന്തുകൊണ്ട് ആ മഹത്വം നമുക്ക് നഷ്ടമാകുന്നു വെച്ചോ, നമ്മൾ ഈ ആയുസ്സിൽ മാത്രം നമ്മൾ ക്രിസ്തുവിനെ തേടുന്നവരാണ്. ஆமென். நமக்கெல்லாம் சிந்தனை, நமக்கு ஆண்டவர் ஜெபித்தால் நமக்கு இந்த காரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். നമ്മുടെ പലരുടെ വിചാരം, ഞാൻ ഈ കാര്യത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചാൽ ദൈവം എനിക്ക് ആ വിഷയം ചെയ്യും. ஆனால் இது இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை தேடுகிறவர்களாய் இருக்க கூடாது. അതുകൊണ്ട് നമ്മൾ ഇന്നത്തേക്ക് വേണ്ടി മാത്രം ദൈവത്തെ തേടുന്നവരായിരിക്കണം. ஆமென். அதான் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நீதிமானாக்கப்பட்ட பிள்ளை அப்படி கடந்து போனால் வசனம் சொல்கிறது, நீங்க எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். നമ്മൾ ഈ കാലത്തിൽ മാത്രം പ്രത്യാശ വെച്ച് പോകുന്നവരാണെങ്കിൽ എല്ലാ മനുഷ്യരിലും നമ്മൾ അരിഷ്ടന്മാരത്രേ. ஐயோ, பரிதபிக்கப்படுகிற அனுபவம் உள்ளவர்களாய் நம்ம மாறக்கூடாது. ആ ദൈവം നമ്മളെ നോക്കി ആ പരിതപിക്കുന്ന ഒരു അനുഭവം നമ്മൾ കടന്നു വരരുത്. இம்மைக்காக மாத்திரமல்ல, இயேசுவை தேடுவது ஆமென் அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடி கடந்து போகிறவர்களாய் இருக்க வேண்டும். ഈ കാലത്തിൽ ഈ ആയുസ്സിൽ മാത്രം ദൈവത്തെ തേടുന്നവരായിട്ടല്ല, നമുക്ക് വെച്ചിരിക്കുന്ന ആ ദൈവത്തിന്റെ നിത്യതയെ നമ്മൾ ഓർക്കണം. ஆமென். அந்த ஆமென் தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த மகிமையை நினைத்து ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். നമുക്ക് ദൈവം തന്നിരിക്കുന്ന മഹിമയെ നമ്മൾ നോക്കി ഓടുന്നവരായിരിക്കണം. அதுதான் அந்த மகிமையை பற்றி நாம் 45ஆம் வசனம், அதே 1 கொரிந்தியர் the book of 15 verse 45 வாசிக்கும்போது 45ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஆமென், அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் மாறினான். അതുകൊണ്ട് 45ആം വാക്യം പ്രകാരം ഒന്നാം മനുഷ്യനായ ആദാം ജീവനുള്ള ദേഹിയായി തീർന്നിരിക്കുന്നു എന്ന് എഴുതിയിരിക്കുന്നുവല്ലോ. ஆமென். எல்லாரும் கவனமாக கேளுங்கள். முந்தின ஆதாம் ஜீவாத்மாவாய் மாறிவிட்டான். ഒന്നാം മനുഷ്യനായ ആദാം ജീവനുള്ള ദേഹിയായി തീർന്നു. ஆனால் பிந்தின ஆதாமாய் கடந்து வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னை உயிர்ப்பிக்கிற ஆதாமாய் மாறிவிட்டார். എന്നാൽ ഒടുക്കത്തെ ആദാമായി കടന്നു വന്ന കർത്താവായ യേശു ക്രിസ്തു നമ്മളെ ഓരോരുത്തരെയും ജീവിപ്പിക്കുന്ന ആത്മാവായി മാറി. ஆமென். இயேசு கிறிஸ்து இப்பொழுது உன்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். യേശു ക്രിസ്തു നമ്മളെ ജീവിപ്പിക്കുന്ന ആത്മാവായിരിക്കുന്നു. அதனால்தான் சொல்லுகிறது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே
அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. അതുകൊണ്ട് 50-ാം വാക്യത്തിൽ ഇപ്രകാരം പറയുന്നു, സഹോദരന്മാരെ, മാംസ രക്തങ്ങൾക്ക് ദൈവരാജ്യം അവകാശമാക്കുവാൻ കഴിയില്ല, ദ്രവത്വം അദ്രവത്വത്തെയും അവകാശമാക്കുകയില്ല. 50 சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. മാംസ രക്തങ്ങൾക്ക് ദൈവരാജ്യം അവകാശമാക്കുവാൻ കഴിയില്ല. நீங்கள் ரெண்டு காரியத்துக்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் தேவனுடைய மகிமைக்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். നമ്മളെ രണ്ട് കാര്യത്തിനായി ദൈവം വിളിച്ചിരിക്കുന്നു, ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിന് വേണ്ടി, ദൈവത്തിന്റെ മഹത്വത്തിന് அப்ப വേണ്ടി. இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. അതെന്നാൽ നമ്മുടെ ഈ മാംസവും ശരീരവും ദൈവത്തിന്റെ രാജ്യത്തെ അവകാശമാക്കിയില്ല. அது அழிந்து போகிற வஸ்திரமா காரியமா இருக்கிறது. ഈ നമ്മുടെ മാംസവും രക്തവും നമുക്ക് നശിച്ചു പോകുന്ന ഒന്നാണ്. ஆனால் அழியாத ஒரு ஒன்று நீ உன் மண் கூடாரங்களில் பெற்றிருக்கிறாய். എന്നാൽ ദ്രവത്വമില്ലാത്ത ഒന്ന് നമ്മുടെ മൺകൂടാരങ്ങളിലുണ്ട്. அதுதான் தேவனுடைய மகிமை என்று சொல்வது. അതാണ് ദൈവത്തിന്റെ മഹത്വം എന്ന് தேவனுடைய പറയുന്നത്. மகிமை உன் ஆத்துமாவை பரலோகத்திலே சேர்க்கும்படியாக அது உனக்காக எப்போதும் நின்று கொண்டிருக்கிறது. ആ ദൈവത്തിന്റെ മഹത്വം എന്ന് പറയുന്നത് നമ്മളെ ആ ദൈവ രാജ്യത്തിൽ ചേർക്കുന്നതാണ്. அதுதான் அடுத்த வசனம் 51 வசனம் 51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். അതുകൊണ്ടാണ് 51-ാം വാക്യം മുതൽ ഇപ്രകാരം പറഞ്ഞു, ഞാൻ ഒരു മർമ്മം നിങ്ങളോട് പറയാം, നാം എല്ലാവരും നിദ്ര കൊള്ളുകയില്ല, എന്നാൽ അന്ത്യകാലനാദത്തിങ്കൽ പെട്ടെന്ന് കണ്ണിമയ്ക്കുന്നതിനിടയിൽ നാം എല്ലാവരും രൂപാന്തരപ്പെടും. அப்ப பாருங்கள், எக்காலம் தொனிக்கும் போது 52 வசனம், எக்காலம் தொனிக்கும் பொழுது அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். നമ്മൾ അന്ത്യകാലനാദത്തിങ്കൽ ആ മരിച്ചവരൊക്കെ ആ കാഹളനാദത്തിങ്കൽ ഉയർക്കുവാനിടയായി எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். നമ്മൾ ഓരോരുത്തരും രൂപാന്തരപ്പെടുവാനിടയായി. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய மகிமையை ஏந்தி கொண்டு போகிற மண் கூடாரங்களாய் நீங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். നിങ്ങൾ എന്തെങ്കിലും പ്രാപിക്കുന്നത് ആ ദൈവത്തിന്റെ മഹത്വത്തെ കൊണ്ടുപോകുന്ന മൺകൂടാരങ്ങളായിരിക്കണം നമ്മുടെ ശരീരം. அழியாத ஒரு மகிமையா இருக்கிறது. അത് നശിച്ചു പോകാത്ത ഒരു മഹത്വമായിരിക്കുന്നു. ஆண்டவர் சொல்றது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். അതുകൊണ്ടാണ് ഇപ്പോൾ പറയുന്നത്, ആ ദ്രവത്വമുള്ളത് അദ്രവത്വത്തെയും ഈ മർത്യമായ അമർത്യത്തെയും ധരിക്കുമ്പോൾ, ஆமென், அழிவுள்ளதா இருக்கிற சரீரம் அழியாமையா இருக்கிற மகிமையை தரித்துக் கொள்ள வேண்டும். ആ ദ്രവത്വമുള്ളത് അദ്രവത്വത്തെയും ഈ മർത്യമായ അമർത്യത്തെയും ധരിക്കണം. ஆமென். அப்படி இருக்கும்போது சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையை தரித்துக் கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும் என்று வசனம் சொல்கிறது. ഈ മർത്യമായ അമർത്യത്തെ ധരിക്കുമ്പോൾ മരണം നീങ്ങി ജയം വന്നിരിക്കുന്നു എന്ന്, அதாவது சொல்லுகிறேன், அழியாததாய மகிமையை அழிகிற நீ பெற்றுக்கொண்டால், வசனம் சொல்லுகிறது, அவன் நீ தரித்துக் கொண்டால் சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. നിങ്ങൾ ഈ നശിച്ചു പോകാത്ത ഈ മഹത്വത്തെ നിങ്ങൾ പ്രാപിക്കുമ്പോൾ മരണം നീങ്ങി ജയം അവിടെ കടന്നു വരുവാനിടയായി. பாருங்கள், இந்த மகிமை எவ்வளவு அதிகமாக நமக்குள்ள கிரியை செய்கிறது. அந்த அழைப்பு நம்மை பரலோகத்தில் சேர்க்கும் இடையிலும் நமக்காக அவன் செய்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, നമ്മൾ ഈ മഹത്വം എത്ര പ്രാധാന്യമുള്ള നമ്മൾ മനസ്സിലാക്കണം. ഈ മഹത്വം നമ്മളെ ആ നിത്യത വരെ കൊണ്ടെത്തിക്കുവാനിടയായി. பிரியமானவர்களே, எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒரு மகிமைக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? എത്ര പേർക്ക് പറയാൻ കഴിയും, ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിന് വേണ്ടി, ദൈവത്തിന്റെ മഹത്വത്തിന് വേണ്ടി എന്നെ വിളിച്ചിരിക്കുന്നു. ஆண்டவர் அழியாத ஒரு அனுபவத்தை நான் என் மண் கூடாரங்களிலே பெற்றிருக்கிறேன். ഈ അഴിഞ്ഞു പോകാത്ത ഈ മഹത്വത്തെ എന്റെ ശരീരത്തിൽ ഞാൻ പ്രാപിച്ചു. ஆமென். முந்தின ஆதாம் ஜீவாத்மாவாய் மாறினான், ஆனால் பிந்தின ஆதாம் நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆதாமாய் ஆவியானவராய் மாறினான். ഒന്നാം മനുഷ്യനായ ആദാം ജീവനുള്ള ദേഹിയായി തീർന്നിരിക്കുന്നു, എന്നാൽ ഒടുക്കത്തെ ആദാമായ യേശു ക്രിസ്തു നമ്മളെ ജീവിപ്പിക്കുന്ന ആത്മാവായി. இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். യേശു ക്രിസ്തു നമ്മളെ ഉയർപ്പിക്കുന്നവരായിരിക്കുന്നു. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? എത്ര പേർക്ക് ആമേൻ പറയാൻ ஆமென். ஆமென். கால சத்தம் கேட்கப்படும் போது நீ நான் உயிர்த்தெழுந்திருப்போம். ആ കാഹളനാദം കേൾക്കുമ്പോൾ നമ്മളെല്ലാം ഉയർക്കപ്പെടുവാനിടയായി. ஆமென். அதற்காக இந்த மகிமையுள்ள சரீரமாய் இருக்கிற நம்முடைய மண் கூடாரங்களோட மகிமை வாசம் செய்து கொண்டிருக்கிறது. അതിനുവേണ്ടിയാണ് ഈ മഹത്വം നമ്മൾ വസിക്കുന്നത്. எத்தனை பேர் ஆமென் சொல்லி தேவனுக்கு கர்த்தர் சொல்ல முடியும்? എത്ര പേർക്ക് ആമേൻ പറയാൻ? ஆமென். நீங்க சொல்ல முடியுமா? கர்த்தருடைய ஆமென் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். നമുക്കെല്ലാം പറയാൻ കഴിയും, നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു നമുക്ക് ജയം നൽകുന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം. இதெல்லாம் ஜெயம் கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ഇതെല്ലാം നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു മൂലം നമുക്ക് ലഭിച്ചിരിക്കുന്നു. நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாரும் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். നമ്മളെ ദൈവം വിളിച്ചിരിക്കുന്നു, നമ്മളെല്ലാം നീതിമാന്മാരായി മാറി. ஆமென். நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாரும் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்கள். നമ്മൾ ആ നീതിമാന്മാരായി കഴിഞ്ഞാൽ ആ മഹത്വത്തെ നമ്മൾ പ്രാപിച്ചിരിക്കുന്നു. எத்தனை பேர் அந்த மகிமையுள்ள சாட்சிகளாக எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறதுக்கு விருப்பப்படுகிறீர்கள்? എത്ര പേർ ആ മഹത്വമുള്ള സാക്ഷി
സാക്ഷികളായി തീരുവാൻ ദൈവസന്നിധിയിൽ ആഗ്രഹിക്കുന്നു. ஆமென். பேதுரு கண்ட அதே மகிமையை உங்களாலும் எப்போதும் அனுபவித்து பார்க்க முடியும் பிரியமானவர்களே. പത്രോസ് കണ്ട അതേ മഹത്വത്തെ നമുക്കും കണ്ട് പ്രാപിക്കുവാൻ எப்படி என்றால் ஆமென், எப்போது கர்த்தருக்குள்ளாக நீங்கள் கடந்து போகிறீர்களோ, எப்போது கர்த்தருக்குள்ளாக நீங்கள் அனுபவத்தோடு அவருக்குள்ளாக ஜெபசிந்தையோடு அவருக்குள்ளாக காத்திருக்கிறீர்களோ, அந்த மகிமை தினம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். നിങ്ങൾ എത്രത്തോളം ആ കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ ആ മഹത്വത്തിന് വേണ്ടി ദൈവത്തോട് ചേർന്ന് ഇരിക്കുവാൻ നിങ്ങൾ തയ്യാറാണോ, അത്രത്തോളം മഹത്വം നിങ്ങൾ അധികമായി കടന്നു വരുവാൻ വേണ്ടി இந்த மகிமையுள்ள பாத்திரங்களாய் மாறுவதற்கு விருப்பப்படுகிறீர்கள். എത്ര പേര് മഹത്വം പ്രാപിക്കുവാൻ തയ്യാറാണ്? நாம் வாசித்த வசன பிரகாரமாக அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கும் உம்முடைய மகிமைக்கும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறது போல அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் இருப்பதற்கு நான் விருப்பப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்ல முடியுமா? ദൈവമേ, ഇന്ന് ഞാൻ കേട്ട ഈ വചനപ്രകാരം ആ ദൈവത്തിന്റെ രാജ്യത്തിനും ദൈവത്തിന്റെ മഹത്വത്തിനുമായി എന്നെ വിളിച്ചിരിക്കുന്ന ആ വിളിക്ക് യോഗ്യമാമണം നടക്കുവാൻ ഞാൻ തയ്യാറായിരിക്കുന്നു. ஆமென். அதனால 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்துல 14 வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினால அந்த ரட்சிப்பு அவர் உங்களை அழைத்தார். അതുകൊണ്ടാണ് 2 തെസ്സലോനിക്കർ 2 വാക്യം 14 വാക്യം പ്രകാരം പറയുന്നത്, നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ മഹത്വം പ്രാപിപ്പാനല്ലോ അവൻ ഞങ്ങളുടെ സുവിശേഷ ഘോഷണത്താൽ നിങ്ങളെ രക്ഷിക്കുകയും. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக தான் ஆமென் நீங்கள் எல்லாரும் இந்த ரட்சிப்புக்குள்ளாக நீங்கள் அழைக்கப்பட்டு கடந்து வந்திருக்கிறீர்கள். കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ മഹത്വം പ്രാപിക്കുവാൻ വേണ്ടിയാണ് നമ്മളെല്ലാം ഈ രക്ഷയ്ക്കുള്ളിൽ കടന്നു വന്നത്. ஆமென். எல்லாரும் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காகவும் மகிமைக்கும் எங்களை நீர் அழைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடப்பதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்ல முடியுமா? നമുക്ക് പറയാൻ കഴിയും, കർത്താവേ ഞാൻ ഈ മഹത്വത്തിന് വേണ്ടി എന്നെ ദൈവം വിളിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഈ മഹത്വത്തിന് യോഗ്യമാമണം നടക്കാൻ ഞാൻ തയ്യാറാണ്. ஆமென். மோசேயுடைய மகிமை அழிகிற மகிமையா இருந்தது. ആ മോശയുടെ മഹത്വം എന്ന് പറയുന്നത് നശിച്ചു പോകുന്നത്. மோசேயோடு அது முடிந்து விட்டது. ആ മോശയുടെ മഹത്വം നിന്നുപോയി. முந்தின ஆதாமுடைய காரியம் எல்லாம் அதற்கு ஆதாம் மரித்தபோது ஜீவாத்மாவோடு முடிந்து விட்டது. ആ ഒന്നാം ആദാമിനോട് ആ ഉണ്ടായിരുന്ന അനുഭവങ്ങൾ അവിടെ നിന്നുപോയി. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட மகிமையை ஏந்திக் கொள்கிற பாத்திரங்களாய் மாற்றப்பட்டீர்களோ, அன்று முதல் நீங்கள் அழியாமையாய் இருக்கிற அந்த மகிமையை இப்பொழுது பெற்றிருக்கிறீர்கள். ആ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം മൂലം നമ്മൾ എന്ന മഹത്വത്തെ പ്രാപിച്ചോ അന്നു മുതൽ ആ നശിച്ചു പോകാത്ത ഒരു മഹത്വം നമ്മൾ പ്രാപിച്ചിരിക്കുന്നു. அது ஆமென் அழிவில்லாத அந்த மகிமையை பெற்றவர்களாய் இருக்கிற எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ആ നശിച്ചു പോകാത്ത മഹത്വത്തെ പ്രാപിച്ച എല്ലാവരും എഴുന്നേറ്റ് നിൽക്കണം. ஆண்டவருடைய